गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि मेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द शिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते ऐगिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द शिरोधिनि वासिनि विलासिनि जिष्णुनुते भगवति हे शितिकण्ठ कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरमर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते पोषिणि शङ्करतोषिणि किल्बिषपोषिणि घोषरते तनुजनि रोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते धनञ्जयाहुतीकृतं प्रचण्ड पञ्चसायके धराधरेन्द्रनन्दिनी कुचाग्रचित्रपत्रकम् शंभो शिव शंभो स्वयंभो சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலைகள் மறக்குதே சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலைகள் மறக்குதே நேரங்கள் காலங்கள் சில் பண்ண தேவையில்லை சென்று கூவிப்பார் சொர்க்கமும் தூரம் இல்லை சாட்டர்டே நைட் மட்டும் பாடிகள் போதவில்லை அன்றாடம் சண்பொண்டான் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலைகள்
இருப்பதே ஒரு லைஃப் அடிச்சுக்கச்ச போனதெல்லாம் போகட்டும் புடிச்சத செய்யறது என்னைக்குமே மாசு தினம் தினம் முக்கியமான மனிதன் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துணை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம் 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஆவியங்கள் அதிசயம் துளி செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் வெண்பால் கொண்ட சிறுதீவுக்கு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயம் உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவெனி எட்டாவது அதிசயமே வான் மிதக்கும் கண்கள் தேன் தெறிக்கும் கண்ணங்கள் பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே நங்கை கொண்ட விரல்கள் அதிசயமே நகம் என்ற கிரீடம் அதிசயமே அசையும் வளைவுகள் அதிசயமே கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம் 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல்
கட்டு மல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் ரெண்டு வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு தோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா இம்மா தூண்டு வெக்கம் வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல்ல சுத்து பட்டு ஒரு பார்க்க கண்ணு பொட்டு வந்த மல்ல தெத்து பல்லு ஓரத்துல உச்சி கொட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய முச்ச கட்டம் கொட்டம் வள ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச காலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன ஓதட்டு வலிக்க கொஞ்சனுமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச காலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன ஓதட்டு வலிக்க கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர 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 கெடுத்து சத்திரமே சத்திரமே கட்டு மல்லி கட்டி வச்சா கல கல தான் போட்டு வச்சா சந்திரனில் ரெண்டு வச்சா சாரா பாம்பு இழுக்க வச்சா வச்ச புட்டில் ஒன்னையும் தூக்கி நெத்திக்கு நத்தியில் தொட்ட வச்ச வளை உச்சி தொட்டு நேரத்துக்குள்ள உச்ச கட்டம் தொட்ட வளை ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே மாடர்ன் ரதிய உன்னை பிக்கப் பண்ணிடவா நடக்கும் நதிய புது சொட்டையும் கட்டிடவா ஆன் த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடவா ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸையும் போட்டுடவா ஜாலியா நீ வாடி இது பிரைவேட் பார்ட்டி தான் டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான் ஜாஸ் மியூசிக் வேணா அடி நம்ம வீட்டு தான் பங்குரெல்லாம் தாண்டி வரும் லிட்டில் ஹார்ட் தான் அவ வந்தாலே நம்ம தந்தாலே என்ன கொண்டாலே அவ கூட்டானா டான்ஸாலே மச்சானே கடை பச்சானே ஃபுல் டச்சானே இப்போ ஹை வோல்ட் சுச்சானே ஏம் கத்துட்டு கப்பட்டலங்க ஏ கப்பத்தாச்சு முறுக்கே ஏத்து விட்ட மொத்தக்கு இருக்கே ஏ தனையும் கொஞ்சம் நிறுத்தே என் இருமா வைத்திஸ் குருமா மெல்ல நடமா நடவும்மா என் முனிமா கொஞ்சம் பனிமா ரூட்டு தனிமா ஐயோ என்றம்மா வாயாடி மீன்பாடி பாவி பாப்போம் விளையாடி தாய் கிளவி 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 தாய்
जियाओ घूमरड़ी खेलवाने पधारो सा घूमरड़ी खेलवाने अलम तारो गुररा 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 आस मारो जीवड़ो घड़ो हिचकावे ओ घबरावे मन में भावे मारो बादलो भवर मन भावे चमक चम बाजे पायल बाजे भाई सा खेले चमक चमक घुघरा बाजे आओ सा घूमरड़ी खेलवाने आओ सा घूमरड़ी खेलवाने कनक प्रीत की सर पे ओढ़ कर घूमर घूमर घूमे हाँ घूमर घूमर घूमे ओ ललक रीत सब जग की छोड़ कर घूमर घूमर घूमे भर के ढोला वाले ठाट घूमर 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 घूमे घूमर 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 बाईसा घूमर घूमे आओ जी आओ रे घूमर खेलवाओ अब साथ साथ घूमर सगड़ा खेलवाओ रंगो कुर्ती चूनरी पाया ते पहनो ओ झूमर 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 घूमर घूमर पे खेलो मेरा डीजे ठाणी खेले सासू जी घूमरड़ी खेले ननद भौजाई खेले भाई सा घूमरड़ी खेले घूमे रे घूमे रे घूमे घूमर घूमर घूमे घूमे झूमे घूमे झूमे घूमर घूमर घूमे घूमे रे घूमे रे घूमे घूमर घूमर घूमे घूमे झूमे घूमे झूमे घूमर घूमर घूमे घूमर 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 घूमे केसरिया मारो कलमा पधारो मारी कंट्री मारी आओ पधारो केसरिया मारो कलमा पधारो मारी कंट्री मारी आओ पधारो मारी धड़क चिकन धड़कन बोले जब तू चलते आए नैन लड़ा के तुझसे मन मंदिर में जिंगल बेल हो जाए पूरी पलटन के साथ लेके बारात बलवाए तेरा नाचे धड़क चिकन धड़कन बोले जब तू चलते आए नैन लड़ा के तुझसे मन मंदिर में जिंगल बेल हो जाए पूरी पलटन के साथ लेके बारात बलवाए तेरा नाचे ਦੁਨੀਆ ਦੇ ਵਿੱਚ ਫਿਰ ਹੱਸਦੀ ਖੇਡਦੀ ਉਹ ਦੁੱਤੀ ਪਰਾਂਦੀ ਤੇਰੇ ਨਾਗ ਵਾਂਗੂ ਮੇਲਦੀ ਦੁਨੀਆ ਦੇ ਵਿੱਚ ਫਿਰ ਹੱਸਦੀ ਖੇਡਦੀ ਕੱਲ ਜਿਹਨੂੰ ਜਾਵੇ ਨੀ ਤੂੰ ਨਾਗ ਵਾਂਗੂ ਮੇਲਦੀ ਆਸ਼ਿਕਾਂ ਨੂੰ ਦਰਸ਼ ਦਿਖਾਇਆ ਕਰੋ ਦਿੱਕਤ ਸਾਡੀ ਗਾਲੀ ਭੁੱਲ ਕੇ ਵੀ ਆਇਆ ਕਰੋ ਦਿੱਕਤ ਸਾਡੀ ਗਾਲੀ ਭੁੱਲ ਕੇ ਵੀ ਆਇਆ ਕਰੋ ਦਿੱਕਤ ਸਾਡੀ ਗਾਲੀ ਭੁੱਲ ਕੇ ਵੀ ਆਇਆ ਕਰੋ ਦਿੱਕਤ ਸਾਡੀ ਗਾਲੀ ਭੁੱਲ ਕੇ ਵੀ மன்னார்பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சான் பொல்லாத காதல் வர அதுல படம் மாறிடுச்சா கருத்தெல்லாம் கண்ணாடி ஊடாச்சா வெறப்பட்டாலே ஐஸ்கிரீம் சூடாச்சா செல்லெல்லாம் வயலண்ட் மோடாச்சா ஜகமே ஜாலியாச்சா மன்னார்பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சான் వా నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలయ్యా వా నువ్వు కావాలయ్యా నువ్వు
தத்தா பத்தாது பாட்டில் நான் குடிக்க அண்டால கண்டா சேசடிக்க எல்லாம் வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தள்ளிக்க டவுன் டொடன் டவுன் டொடன் டவுன் புகையில அறுவடைக்கு தயாரான அப்பனட்ட களையெடுத்து தலைவலிய போக்கி பத்துக்கு தலையெழுத்து ஆடாத ஆட்டப்பட்டா கட்டி வச்சு கோடியில கட்டி லாயில ஏத்தி அத்து போட்டு அனுப்பிட்டு ஃபேக்டரிக்கு எல்லாம் புரிந்து தெரியும் மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிய அடிய வந்தா உன்னை பாடே வைப்பேன் கோசாமிக்கு அதோட ஆடு சரை வீடு சுருட்டு கேங்கல இல்ல போய் புரட்டு விளையாட்டு போல வேலையை நோக்க வேர்ல்டு வைடு லீக் எல்லாம் உருவ நம்ம ரூல்ஸ் உருவாக்கிட்டு நம்ம டூல்ஸ் அத்தனை பேரு அசைவம் ஒரே மாதிரி சீக்கி சிங்கல்ஸ் இல்ல கும்பல் சண்டை கெளிச்சு கெளிச்சு கலந்து போயிட்டு அந்த வச்சு புகைய விட்டா பவர் கிக்கு டவுன் டொடன் டவுன் டொடன் டவுன் Sakiye, snegiliye, yenanne amme unakum niramde. பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே புல்லின் சிரிப்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே பச்சை நிறமே இலையின் நிறமை பச்சை நிறமே உங்கள் நிறமும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே எனக்கு சம்மதம் தருமே எனக்கு சம்மதம் தருமே
ஈரோடு பில்டர்ஸ் அசோசியேஷன் அண்ட் சிவில் இன்ஜினியர் ட்ரஸ்ட் வழங்கும் சிவில் எக்ஸ்போ இந்த ஆண்டின் தலைவர் அவர்களே, இந்த அமைப்பின் நிறுவனர் அவர்களே, இந்த அமைப்பின் மற்றைய பிரதிநிதிகளே, இங்கே குழுமியுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கம். இவர் நம்ம ஃப்ரெண்டு கைத்தட்டுங்கன்னு சொல்லி உங்களை டயர்டாகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணுங்க. நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் வணக்கம்னு எல்லாரும் சேர்ந்து சொன்னால் ஒரு கலவரம் மாதிரி இருக்கும். எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டிட்டிங்கன்னா அதே எனக்கு வணக்கம்னு தெரியும். அதில் கூட பாதி பேர் தான் தட்டுறீங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், கை தட்டுறதுன்றது நல்லது. அவர் சொன்னார் நடுவில், கை தட்டினா ஆர்ட்டு, கை தட்டினா உண்மையிலேயே மருத்துவப்படி நல்லது. இந்த கை உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் தூண்டப்பெற்று ஹார்மோனும் செல்லும் சீக்கிரம் வளர்ச்சி அடையும். இது விஞ்ஞான முடிவு. அதனால் என்ன ஆகும்னா, பிபி நார்மலாக இருக்கும், சுகர் நார்மலாக இருக்கும். யார் யாருக்கு பிபியும் சுகரும் நார்மலாக இருக்கணுமோ அவங்க கை தட்டுங்க. அது எப்படி ஒன்றாலும் இருக்கட்டும்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க. அந்த ஆய்வில் இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கான். அது பெண்களுக்கு, அடிக்கடி கை தட்டுற பெண்களுக்கு முடி கொட்டாது, நீளமாக வளரும். அப்புறம் உங்கள் இஷ்டம். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து பேசுறதுனாலே எப்போவுமே ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நல்லா ரசிக்கிற ஒரு நல்ல சபை இந்த கொங்கு மண்டலம் முழுவதும் இருக்குது. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். கோவை ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லா ரசிப்பீங்க. அதை விட இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே கேட்ட ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் புதுசாக கேட்குற மாதிரி நடிச்சிக்கினே ஒரு ரசிப்பீங்களே, அது ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, மீதி இடத்துல சில இடத்துல பேச கூப்பிட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்போம். நமக்கு பயமாக இருக்கும். என்ன இப்படி பார்க்குறாரு, என்ன பட்டன் போடாமல் வந்துட்டோமா, என்ன பிரச்சனைன்னு. சார் உண்மையிலேயேங்க, ஒரு 3 வாரம் முன்னாலெல்லாம் நல்லா ஃபுல்லாக தண்ணியில் இருந்தேன். மழை சார், வெள்ளம். எங்கள் வீட்டில் எல்லாம் தண்ணி வந்துடுச்சு. தண்ணியில் இருந்தேன். ஆனால் ஒன்றுங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரே மகிழ்ச்சி, நாங்கள் நடிகை நமிதாவை காப்பாற்றிட்டோம். அந்த பக்கத்தில் ஜனங்க அவஸ்தைப்பட்டது. ஆனால் போட்டு நமிதா வீட்டுக்கு விட்டு அவங்கள வான்னு சொல்லி அந்த வரமாட்டேன்னுச்சு. என் நாயெல்லாம் கூட்டின்னு வந்தால் தான் நானும் வருவேன்ச்சு. அப்புறம் எல்லா நாயும் கூட்டிகிட்டு போட்டில் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ரசிக்கிறதுன்றது கேட்குறதே ரொம்ப பெரிய கஷ்டங்க. எனக்கு இந்த 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 என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சொன்னாங்க, நாங்கள் ஒத்துமையாக இருக்கோங்கன்னு. நம்ம சேர்மன் சார் வந்து சேர்மன் ஆகும்போதே முடிவு பண்ணாராம் என்னை கூப்பிடணுன்னு. சார் இந்த வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சிச்சா, நீங்களே மறுபடியும் சேர்மன் ஆகுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதே முடிவோடு இருங்க, அடுத்த வருஷமும் நான் வந்துடுறேன். இல்லை புதுசாக வர சேர்மனுக்கும் சரி நான் வந்துடுவேன், கவலை இல்லை. அது ஒரு பெரிய விஷயம் சார். ஒரு நிறுவனம் ஆண்டாண்டு காலம் ஒத்துமையாக ஒரு விழாவை நடத்திட்டு வராங்க, ஒன்றுபட்டு இருக்காங்கன்றதே இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய சாதனை. அதுதான் முக்கியம், மிகப்பெரிய சாதனை. அதுவும் ஒரு குடும்பமாக, அதுலேயும் ஒய்ஃபுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக, ஐயோ பெரிய சாதனை. அதை அனுபவித்தா தான் தெரியும். சார் எங்கள் காலனி இருக்குது சார், எங்கள் காலனியில் வந்து எல்லாம் ஏதோ சொல்லி என்ன பண்ணிட்டோம், ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று கட்டிட்டோம். ஃபுல்லாக எல்லா வீட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பிள்ளையார் கோயில் கட்டிட்டோம். பிள்ளையார் கோயில் கட்டிட்டோம். சங்கத்தில் சொல்லி, நம்ம அசோசியேஷனில் சொல்லி, ஒரு ஐயர் டெய்லி வருவார், பூஜை பண்ணுவார், போயிடுவார். அது வரையும் நல்லா இருந்ததுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி விநாயகர் சதுர்த்திக்கு விழா எடுப்போம், நல்லா இருந்தது. இந்த லேடிஸ்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க சார். என் ஒய்ஃப் தான் செக்ரட்டரி. சும்மா இல்லாமல் விநாயகர் கோயிலுக்கு அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோன்னு சொல்லி
எங்கள் எல்லாரையும் டம்மி ஆக்கி மகளிர் சங்கம் ஆரம்பித்து என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து மார்கழியிலலாம் பஜனை பண்ண போகிறோம், எல்லாம் காலனி ஃபுல்லாக வருவோம். அதனால் ரிஹர்சல் வந்து என் வீட்டில் ஆஃபீஸ் விட்டு வரேன், ஒரே ஹாலெல்லாம் ஒருத்தர் மிருதங்கம் வாசிக்கிற வரான். அவர் ஏதோ பெரிய வித்வானாட்டா, இவங்களுக்கு மிருதங்கம் வாசிக்க வந்திருக்காரு, எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். இவங்க பாடுறது அந்த பாட்டெல்லாம் கேட்கவே முடியாதுங்க. ஒரு அம்மா வந்து பாட்டு ப்ராக்டிஸ் என் வீட்டில் தான் பண்ணுது. இந்த தகரத்தில் ஆணி கீச்சா மாதிரி ஒரு குரல். அது வேறு சொல்லுது பெருமையாக, நான் வந்து ஃபுல்லாக ஊர்வலத்தோடு போவேஞ்சி எல்லாம் செத்தான் நெஞ்சின்னு விட்டேன். அதுவும் விடிய காலையில் தூக்கம் வேணாம் மனுஷன். இதில் நான் டயர்டாக என் ஒய்ஃபை பார்க்குறேன், காஃபி கீஃபி ஒன்றும் தரல அப்படின்னா கம்முன்னு இருங்கன்னு அர்த்தம். பார்க்குறேன் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருந்துங்க. இதோட என்ன ஒரு பெரிய, நான் அந்த மிருதங்க வித்வான் சொன்னேன்ல அவர் அப்படின்னாரு, சைக்கு தான் நான் ஒரு ஆஃபீஸில் ஜிஎம்மாக இருக்கேன் சார், இந்த 30 ரூபாய்க்கு மிருதங்க அன்றைக்கி வந்துருக்காரு அப்படின்னாரு. கொஞ்சம் சுடு தண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஓ என் ஒய்ஃபு சொல்கிறார்ல எத்தனை போய் ஆச்சுது. அது நான் சொல்கிறது போன மார்கழி. அப்புறம் அதுங்களுக்குள்ளே சண்டை வந்துடுச்சு. மகளிர் அணி கலைக்கப்பட்டது. மறுபடியும் பழைய ஐயர் வரப்பட்டார். இப்போ நிம்மதியாக இருக்கும். அதனால் லேடிஸ் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்ம தான் பார்க்குறோமே சார். ஆனால் இந்த மகளிர்கள் எல்லாமே சக்தியின் வடிவமாக ஒற்றுமையாக இருந்து உங்களுடைய அமைப்பை இன்னும் வளர செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் பேச ஆரம்பிக்கிறேன். இந்த ரசிப்புன்னு சொன்னால அது உண்மை. இப்போல்லாம் ரசிக்கிறதே இல்லை. முதல்ல கூட்டமே வர்றதில்லை. இந்த கந்த சஷ்டி இல்லைங்க, போன கந்த சஷ்டிக்கு ஒரு கோயிலில் என்னை பேச கூப்பிட்டாங்க. போனேன், தெரியும்ல மழை. நம்மளை பேச கூப்பிட்ட கோயிலில் வினைல் போர்டு அதெல்லாம் ஒன்றும் வைக்கல. இந்த சிவன் கோயிலெலாம் இந்த கோயில் ஆஃபீஸ் வாசல் ஓரமாக இந்த இது போடுவாங்க தெரியுமா, கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுதான் அவங்களுக்கு நோட்டீஸ் போர்டு. கிருத்திகை இன்றைக்கி அமாவாசை இன்றைக்கெலாம் எழுதி போடுவாங்க. அன்றைக்கி அவன் எழுதி போட்டிருக்கான் பாவம், மாலை மோகன சுந்தரம் பேசுவார்னு. அது மழையில் நனைஞ்சு போச்சு. நான் போகிறேன், ஒரு 50 சேரு பிளாஸ்டிக் சேரு, 12 பேர் உட்காந்துக்கிறாங்க. 7 மணி. சரி இன்றைக்கி நமக்கு சந்திராஷ்டமம் மாட்டினது இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சி பேச ஆரம்பிச்சிட்டேன். சார் 15 நிமிஷம் கூட பேசலை சார். அதுலேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எழுந்து எனக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க, மனசாட்சியே இல்லாமல். பக்குன்னு ஆயிடுச்சு. 12ல் 2 மைனஸு. திடீர்னு பார்க்குற ஒரு 2 பேர் வராங்க. இந்த நடுவில் வரவங்க வணக்கம் சொல்லுவாங்க, நானும் வணக்கம் சொல்லுவேன். வணக்கம் சொன்னால் திருப்பி சொல்லணும்ல, வணக்கம். போய் உட்காருவாங்க. போகிறாங்க வராங்க, போகிறாங்க வராங்க. 3/4 ஹவர் பேசுறதில் கிட்டத்தட்ட ஒரு 50 மேலே வணக்கம் சொல்லியிருக்கேன். பேசி முடித்தேன். பார்த்தா டோட்டல் கரெக்டாக வந்துச்சு, அதே 12. அப்புறம் தான் நினச்சேன், அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இவங்க பேச்சு கேட்க வர்றவங்க இல்லை சார். சிவன் கோயிலுக்கு வந்தால் ஒரு ஐதீகம் இருக்குல்ல, சுற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகணும் கோயில்லன்னு. அந்த மழைனால தரையெல்லாம் தண்ணியாக இருந்திருக்கு. ஸோ வந்து நம்ம சேரில் பிளாஸ்டிக் சேரில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போயிட்டான். இது பரவாயில்ல. நம்ம பேசுனதையே நம்ம என்ன பேச வரோன்னு புரிஞ்சிக்காமல் அவன் ஒரு ஐடியாவோடு இருப்பான் பாருங்க, அவன் தான் ஆபத்தானவன். ஒரு முறை கோயிலில் பேசணும். நான் கோயிலெல்லாம் பேசுவேன், உண்மையிலே பக்தியாக பேசுவேன், ப்ரிப்பேர் பண்ணின்னு போவேன். நகைச்சுவையை கம்மி பண்ணி ஆன்மீகத்தில் பேசுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு கோயிலுங்க என்னை பேச கூப்பிட்டு அடியார்கள் 4 பேர்னா எல்லோரும் திருப்பியும் மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர். நான் புதுசாக ஒரு 4 அடியார்களை ப்ரிப்பேர் பண்ணின்னு போனேன். எரிபத்த நாயனார், குங்குலிய கலைய நாயனார், அந்த மாதிரி இயற்பகை நாயனார். ஒவ்வொரு அடியாருக்கும் ஒரு 1/2 ஹவர் பேசினேன். இதில் என்னென்னா இயற்பகை நாயனாரை கடைசியாக பேசினேன், கிளைமேக்ஸாக. உண்மையிலேயே இயற்பகை நாயனார்ன்றது அவருடைய முழு பெயர் சொல்லலை, பெரிய புராணத்தில் சேர்க்கிறார், இதுவரையும் சொல்லலை. ஏன்னா அவர் செய்த செயல் மிகப்பெரிய செயல். எது? இயற்கைக்கு புறம்பாக ஒரு செயலை செய்தார், அதனால் இயற்பகை நாயனார் அவர் பேர். அவரோட விரதம் என்ன தெரியுமா? சிவனடியார் எது கேட்டாலும் கொடுத்துருவார். என்கிட்ட இருக்கிறது இருந்தாங்கன்னு கேட்டால் கொடுத்துருவார். ஒரு நாள் அவரை சோதனை பண்ணுறதுக்காக சிவபெருமானே வந்தார். சிவனடியாராக உங்கள்கிட்ட இருக்கிறது எனக்கு ஒன்று வேணும்னார். இவரும் சரின்னாரு. என்ன கேளுங்க சுவாமி என்னார். உன் மனைவியை என் கூட அனுப்பிட்டார். சார்
ஒரு திருமணமான ஆண்மகனிடம் கேட்கக்கூடாத ஒரு கேள்வி சிவன் கேட்கிறார். ஆனால் இவர் சிவபக்தியில் தன் தொண்டில் மனைவியை அமுச்சிட்டார். இயற்கைக்கு புறம்பாக செய்தார். அதனால் இயற்பகை நாயினார். உருக்கமாக பேசணும் சார். அவருக்கு இறங்குறான், படிக்கட்டுக்கிட்டே ஒருத்தர் நிற்கிறான். என்னங்க என்ன இப்போ வருவார் ஆன்னு கேட்டான். யாருன்னு? சிவபெருமான் தான். ஏன்னு என்னை கேட்க சொல்லுங்க சார். மாமியாரோட சேர்த்து அனுப்புகிறார். தொல்லை தாங்க முடியல. நீ இதையா அறவராக பேசினுக்கிறேன்னா சார், அது நம்ம என்ன சொல்ல வரோம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியாது. சில 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 மீட்டிங் அந்த மாதிரி போயிடும். சில பேர் நல்லா பேசி கேட்பாங்க. சில பேர் நம்ம முன்னால் உட்காந்து ஃபோன் பேசுவாங்க. ஒரு முறை பேசினே நான் எப்படின்னா பேச ஆரம்பித்த உடனே பார்ப்பேன் ஆடியன்ஸை. மொத்த ஆடியன்ஸை இந்த மாதிரி என் கூடவே இருந்தால் கவலை இல்லை. சில இடத்துல முன் வரிசையில் இருக்கிறவங்க மட்டும் நம்மகிட்ட மாட்டிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ சேர்மன் சார், ஃபவுண்டர் எல்லாம் உட்காந்துருக்காங்களே, அந்த மாதிரி முக்கியமான 3 ஆளை பார்த்துக்கினே பேசுவேன். அப்படின்னா நத்த மீதி பேர் கவலை இல்லை. இவங்க 3 பேர் நம்மக்கிட்ட மாட்டினாங்க. கண்ணை அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதுலேயும் ஒரு மீட்டிங்கில் தோத்துட்டேன். அதில் உட்கார்ந்த ஒருத்தர் உஷாராயிட்டார். இவன் நம்மளை பார்த்தே பேசுகிறான், தப்பிக்க முடியாது போல இருக்குது சொல்லிவிட்டு டக்குன்னு மொபைல் எடுத்துட்டார் சார். எடுத்து 45 நிமிஷமும் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா பேசும்போது முதல் வயசில் ஒருத்தர் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணால் பேச்சு ஓடாது, கண் அங்கேயே போகும். முடிஞ்ச உடனே இறங்கினேன். அவரை கூப்பிட்டேன். மொபைல் உங்களுது தான், தப்பு இல்லை. ஆனால் பேசும்போது முதல் வரிசையில் உட்காந்து சார் நான் சார் தப்பாக நினச்சிட்டேங்க. என்ன போய் யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுன்னு இருந்தேன். ஏண்டா நான் தான் நேரில் பேசுகிறேன், யூடியூப்பில் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அடுத்தது ஒன்று சொன்னான் சார். ஆனால் இதில் நல்லா பேசினேன் சார். நீ எங்கே கவனிச்சா தானே தெரியும். ரொம்ப ஆடியன்ஸ் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு தூத்துக்குடிக்கு சமீபத்தில் போயிருந்தேன். இப்போ இல்லை, முன்னாடி. அது போன மாதம். ஏன்னா இப்போ போயிருந்தேன்னா வேறு ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். அதில் ஒரு ஆடியன்ஸில் ஒருத்தர் உட்காந்துருந்தவர் திடீர்னு என்கிட்ட வந்து சார் நான் வந்து உங்கள் ஃபேனு, நான் வந்து தமிழ் அறிஞர்கள் யார் தூத்துக்குடிக்கு வந்தாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா என்ன தமிழ் அறிஞர்னு ஒத்துக்கினான். ரொம்ப நல்லதுங்க. என் வீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும். எனக்கு எங்களுடைய பரம்பரை இதுவே அதுதான். என் வீட்டில் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும் உயிரெடுத்துட்டார். அப்புறம் ஆர்கனைசர்கிட்ட சொன்னேன், நான் இவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேங்கன்னு. இப்போ எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம். இப்போ நீங்கள் கூட யாராவது வீட்டுக்கு கூப்பிட்டிங்கன்னா நைட்டு வந்து சாப்பிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் அதுக்காக எழுந்து போயிடாதீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இவன் நான் வீட்டுக்கு கூப்பிட்றான் அப்படின்னு. வீட்டுக்கு கூப்பிட்டு போனாருங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் டிஃபனு ஒரு 3 டிஃபனு 2 ஸ்வீட்டு. உண்மையிலே திருப்பி சொல்கிறார், சார் தமிழ் அறிஞர்னா அப்படியே விழுந்துருவேன் சார். நான் தூத்துக்குடிக்கு தமிழ் அறிஞர் ஒருத்தர் வந்து என் வீட்டில் சாப்பிடாம போனதில்லை சார். எல்லாம் பேசினார் சார். பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்த உடனே நான் சொன்னேன், சார் ட்ரெயின் ஆகுது கிளம்பலாமா அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பணம்லாம் ஒழுங்காக கொடுத்துட்டாங்களா அப்படின்னாரு. சரி, இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கவே மாட்டான். நான் நல்ல மனுஷயா, அவர் பணம் கொடுத்துட்டாரான்னு இவர் ஒருவேளை கொடுக்கலன்னா கேட்டு வாங்கி தருவார் போல் நன்றி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட் கிளாஸ் ஆர்கனைசர் பணம் கொடுத்துட்டாங்க சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னா. சரி இருக்கட்டும் சார், ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அடுத்த மாதம் சென்னைக்கு வரேன், உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அந்த வாங்கின பணத்தில் கை மாற்றா ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னா. அப்போ தான் நினச்சேன், தமிழறிஞர்களை வர வச்சு இவர் என்ன பண்ணுறாருன்னு. கொடுத்தேன், வேறு வழி இல்லை. ஜிபே பண்ணுறேன்னாரு. இல்லை, ஃபோன் அடித்தா சார் நான் இப்போ வெள்ளத்தில் இருக்கிறேன், எல்லாம் மீட்டு கவர்மெண்ட் ஏதாவது கொடுப்பாங்க அதில் கொடுக்குறேன்ட்டான். முடிஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டம். சாதனை என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமானது இல்லை. இத்தனை வருஷம் நம்ம வந்து வருஷம் ஒழுங்காக நடத்துறது என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய சாதனை. அதில் வந்து ஒன்றுபட்டு சார் புத்தர் ஆரம்பிக்கும் பொழுதே புத்த சமயத்தை புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, 3வது சங்கம் சரணம் கச்சாமி. ஒற்றுமையாக ஒரே சங்கத்தில் நீங்கள் இருந்தால் நீங்கள் நினைக்கிற வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான்
புத்த பகவானுடைய இது சாதனைன்றதுக்கே அர்த்தம் தெரியாமல் சுற்றின்னு இருக்க நிறைய பேர். இப்போல்லாம் பயமாக இருக்குது, சாதனை எதுன்னு தெரியல. இந்த கின்னஸ் இதெல்லாம் கேட்கவே சில இதெல்லாம் தமாஷா இருக்குது. இந்த இவர் லிம்கா அவார்டு சார், என்ன கையிலேயே 5 கிலோமீட்டர் நடந்தார் சார். நான் சொன்னேன் கையிலேயே 5 கிலோமீட்டர் நடந்தார், அவர் கால் இருக்குதான்னு கேட்டேன். இருக்குது சார். நான் கால் தான் இருக்குது, அப்புறம் எதுக்குடா தலைகீழாக கையில் நடந்து அதை சாதனைன்னு சொல்கிறேன்னு. அவன் இன்னும் சொல்கிறான் சார் இவர் 5 வருஷம் இவர் ரெக்கார்டு யாருமே இன்னும் பீட் பண்ணலன்னாரு. என்ன பண்ணார், என்ன நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் 4 நாள் இருந்திருக்காரு சார் அப்படின்னா. நான் சொன்னேன் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது, ஒரே வீடு. நான் என்னைக்காவது சாதனைன்னு சொல்லியிருக்கேன். ஏன் நான் வரும்போது சேர்மன் சார்கிட்ட கேட்டேன், சார் எவ்வளோ நேரம் பேசலான்னு. ஒரு 1 hour பேசுங்க அப்படின்னாரு. அதுவரையும் நீங்கள் இருக்கணும், இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல பேச்சாளருக்கு அழகு எதுன்னா நல்லா ரசிக்கும் போதே நிறுத்திடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர் பேசினார், ரசித்தாங்க. இந்த உங்களை மாதிரி தான் அவருக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த மாதிரி ஒரு ரசிக சபை இன்னொரு முறை கிடைக்குமோ மாட்டோமோன்னு 45 நிமிஷம் பேசி முடித்தோன்னே ஒரு காலை ஒரு எக்ஸ்ட்ராவாக பேசினார். ஏதோ பெருந்தன்மையாக ஒத்துக்குனாங்க. இன்னொரு கால் அவர் பேசினார், டென்ஷன் ஆகிட்டாங்க. சார் அதனால் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் இன்னொரு கால் அவர் பேசினார் சார். ஃப்ரண்ட் லைன்லேருந்து ஒருத்தர் நேராக வந்து பக்கத்தில் நின்னார். என்ன இங்கே வந்துட்டீங்க அப்படின்னாரு. பேசுடா பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு, நீங்கள் பேசி முடிச்சுட்டு உட்கார், நான் ஒரு 1/2 hour பேசுகிறேன். ஏன் உட்காந்து பாரியா தெரியும் முதுகு வலி, பேசினே இருக்கீங்க ஆளாளுக்கு. இல்லை உண்மை எல்லாமே சார், எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி காணணும். ஆனால் எது வாழ்க்கையோட வெற்றின்றது நிறைய பேருக்கு தெரியல, அதுதான் பிரச்சனை. நான் சொல்கிறேனே, யாராவது ஒருத்தர் அவரை மாதிரி வரணும், இவரை மாதிரி. எது உண்மையான வாழ்க்கை தெரியுமா? நமக்கு பின்னாலே வருபவர்கள் நம்மளை ரோல் மாடலாக எடுக்கிறாங்க பாரு, அப்போ தான் நீங்கள் உண்மையிலே வாழ்க்கையில் வெற்றி அடைந்தீர்கள். அதுக்காக நம்ம தேச தலைமை, சமூகத்தில் பெரிய இடம், நாட்டுக்காக அதெல்லாம் முடியாது இல்லை. ஆனால் முடியும். எது தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, வேறு யாரும் நம்மளை ரோல் மாடலாக வைக்க வேணாம் சார். நமக்கு பிறந்த குழந்தைகள், நம் பிள்ளைகள் எங்கள் அப்பாவை போல் நான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்ற அர்த்தம். உங்கள் குழந்தை நினைக்கணும். எங்கள் அம்மா என்னை வளர்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, அப்பா மாதிரி வரணும்லாம் சொல்ல மாட்டாங்க, நீ உங்கள் தாத்தா மாதிரியே வரணும், தாத்தா அவ்வளோ நல்லவர். எங்கள் அப்பாவோட அப்பா தாத்தா ஒரு நல்லவர், உங்கள் தாத்தா மாதிரியே இருக்கணும் கண்ணு, உங்கள் தாத்தா மாதிரியே இருக்கணும். முடியவே முடியாதுங்க, அவர் ரொம்ப நல்லவர். நம்மளால் அது மாதிரி முடியாது. எங்கள் தாத்தா 18 குழந்தை, அதை தவிர போஸ்ட்மேனாக வேறு வேலைக்கு போய்க்கிறாரு. அப்போ டெலிவரி கரெக்டாக ஆகிருக்கு. உங்கள் தாத்தா ரொம்ப நல்லவருங்க, யார் எது சொன்னாலும் நம்புவார். நீங்கள் நம்ப மாட்டீங்க. எங்கள் தாத்தா கிட்ட ஒருத்தன் சொல்லி, உன்னை இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவை வடக்க கூட்டின்னு போய் வடக்கில் இருக்கிற ஒரு சேடுக்கிட்ட எங்கள் தாத்தாவே அடமானம் வச்சுட்டுக்கிறான். உண்மையா 3 மாதம் அந்த சேடு கடையில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஊர் திரும்பிக்கிறாரு. அவரை ஒருத்தன் ஏமாத்தினான்னு கூட அவருக்கு தெரியலிங்க. எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு, அவன் கூப்பிடும் போதே எனக்கு தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு, அவங்க காங்கிரஸ், நான் டிஎம்கே, என்னை எப்படி பார்ப்பாங்கன்னு. ஐயோயோ, அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியுமா சார்? இந்த உலகத்துலேயே அமைதியாக ஆடுற ஆட்டம் செஸ்ஸு இல்லையா? நான் எங்கள் தாத்தா கூட செஸ் ஆடியிருக்கேன் சார். ஐயோ முடியவே முடியாது, ஃபுட்பால் கணக்கில் ஆடுவார். அதை எடுக்காத எது நமக்கு சொல்லுவார், அதை எடுத்தினா நான் இதில் வெட்டிடுவேன், இதை எடுத்தினா அதை வெட்டி, ஐயா விளையாடவே முடியாது. அதனால் முடியாது. நம்முடைய குழந்தைகள் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் நல்லது பண்ணுங்களேன். ஒன்றும் இல்லைங்க, சில பேருக்கு வாய் இருக்குது தெரியுமா, கேள்வி கேட்டே சாவச்சிடுவோம். எனக்கு இது நம்ம சஞ்சய் ஒரு தலைப்பு வேறு ஏதாவது சொல்லுங்கண்ணாரு. நானே சொன்னேன், சார் எனக்கு வர ஆடியன்ஸு தலைப்பு கேட்க மாட்டாங்க, ஏன்னா எந்த தலைப்பு கொடுத்தாலும் இவன் பேச போகிறது தான் பேச போகிறான். இதுக்கு எதுக்கு இல்லை, சிரிக்க பழகுவோம், வாங்க சிரிக்கலாம், எல்லாம் தான் சிரிக்க ஆரம்பிக்கணும் சார். சில பேர் கேள்வி கேட்டு உங்களை நோக்கடிச்சிருவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் சார், முந்தானத்து ஃபோன் பண்ணி சொல்கிறான், அடுத்த வருஷமும் ஒழுங்காக இருக்காது போல இருக்குதுன்றான். ஏன்டானா கூட்டி பாரு 8 வருதுன்றான் 2024. டேய் அதுனா ஆர்டிஓ ஆஃபீஸாடா, 8 வருது 10 வருதுன்னு. எல்லாமே அப்படி தான்.
நல்லது செய்தால், நல்லது செஞ்சாலும் ஜாகிரதையாக செய்யணும், இல்லைன்னா டென்ஷன். எனக்கு கூட நல்லது செய்யலான்னு முன்னாலலாம் இருந்தது. இப்போ நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. சார் இந்த பேங்க்கு போய் பாருங்கள். இப்போலாம் எங்கே பேங்க்கே போகிறதில்ல, எல்லாம் நெட்டுலேயே முடிச்சிடுறோம். அப்படியே போய் பாருங்கள், பேங்க் வரவங்களாம் பார்த்துக்கிறீங்களா, நல்ல டிப்டாப்பாக பை எடுத்துன்னு வருவானுங்க, கூலிங் கிளாஸ் போட்டுப்பானுங்க, மொபைலு, சார்ஜரு, காதுக்கு அந்த மொபைலுக்கு போடுற இந்த இது எல்லாம் எடுத்துன்னு வருவான். பேனா எடுத்துன்னு வர மாட்டான் பேங்க்குக்கு. பேனா பிச்சை எடுப்பான். ஆனால் தமிழ் வசதியானவன் சார். பிச்சை நான் இங்கிலீஷில் தான் எடுப்பான். எஸ்கியூஸ் மீ பென் ப்ளீஸ் கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுக்க மாட்டான், திரும்பிடுவான். நிறைய பேனா தொலைச்சிருக்கான். அதனால் நான் என்ன பண்ணேன், நீ என்னை எப்படி ஒன்றா நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எவனாவது பேனா கேட்டால் மூடியை கட்டின்னு கொடுப்பேன். அப்படியே பார்க்கும்போது என்னை கொலகார இருக்கிற வரை வைப்பாளுங்க. டாய் நம்பிக்கை இல்லாமல், சார் நம்ப மாட்டீங்க 18 மூடி இருக்குது என்கிட்ட, தூக்கப்பட்டு எடுங்க. சார் அன்னிலேருந்து இப்போல்லாம் பேங்க்கு போய் எவ்வளோ எக்ஸ்கியூஸ் மீ நானா பேனாவா அப்படின்னு கொடு, நானே ஃபில்லப் பண்ணித்தானே, நீ கையெழுத்து கொடுக்க மாட்டேன். ஆமாங்க, உண்மையிலே கஷ்டம் சார். நிறைய பேர் ஏதாவது பணம் கொடுத்து சேவை பண்ணுவாங்க சார். நம்மக்கிட்ட பணம் நமக்கு வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாகுது, நம்ம ஏதாவது சமூக சேவை செய்யணும், அந்த ஆசை உள்ளே இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், இந்த செங்கல்பட்டுலேருந்து மதுராந்தகம் போகிற வழியில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது சார். உண்மையாக ஆதரவற்ற முதியோர் சார். அவங்க வந்து தே ஆர் வெயிட்டிங் ஃபார் டெத்து, அவ்வளோதான். ஒரு 50 பேருக்கு மேலே இருப்பாங்க, எல்லாம் 60-70+. அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை, இறந்தால் அந்த நிறுவனம் வந்து அவங்கள எரிச்சிடும் அந்த மாதிரி. ஸோ அந்த நிறுவனம் ஐடென்டிஃபை பண்ணி, நான் என்றைக்கு எல்லா சனி ஞாயிறும் மீட்டிங் இருக்கும். மீட்டிங் இல்லாத ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு சொந்த செலவில் டிரைவர் போட்டுக்கிட்டு, சொந்த பணத்தில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு அந்த இதுக்கு போய், நிறுவனத்துக்கு போய் அந்த பெரியவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு 1 hour அவங்கள சிரிக்க வச்சு வந்துடுவேன். பணம் வாங்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சமூக சேவை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கொரோனா இருக்கும்போது பாஸ் வாங்கின்னு போய் பேசிட்டு வந்திருக்கேன். இப்போ போகிறதில்ல. ஒரு 6 மாதம் முன்னாடி கொரோனாலாம் போயிட்ட பிறகு போனேன். அதே மாதிரி தான் பெரியவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க, பேசினேன். அதில் ஒரு பெரியவர் என்ன பண்ணார், வீணர் கிட்ட போனால் ஆசீர்வாதம் பண்ணார். அவ்வளோதான் கிடைக்குவாங்க. நீ வந்துட்டு போகிற அன்றைக்கெலாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி, நீ வந்துட்டு போயிடுறியா, அப்புறம் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து நீ என்ன பேசுனியோ அதையே நாங்கள் பேசி சிரிச்சு நிற்போம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு. ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னா. ஆனால் உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாரு. என்னென்ன, நீ எப்போ நினைக்கிறியோ உன் இஷ்டத்துக்கு வர, நீ ஒன்று செய்ய, பேசாமல் நீ எங்களுடைய தங்கிடு. எது ஆதரவற்ற முதியோர் எங்களோட தங்கிட்டீங்கன்னா நம்ம டெய்லி பேசினுக்கலாம் அப்படின்னாரு. நான் அப்புறம் அந்த அமைப்பாளர்கிட்ட போய் சொன்னேன், அண்ணா இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன், மாதம் என்னால் முடிஞ்சது எதாவது கொடுத்துட்றேன், ஏன்னா இவங்க வந்து கண்டிஷனாக என்னை அட்மிஷன் போட்டுருவாங்க போல இருக்குது, நன்றி வணக்கம்னு வந்துட்டேன். முடியல சார். சொந்தக்காரனாக இருந்தால் கூட சார் நல்லது. எங்கள் மாமனார் ஃபோன் பண்ணாருங்க. ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை கண்ணில் புற வந்துடுச்சு, இங்கே உள்ளூரில் காமிச்சா கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணோன்றாங்க அப்படின்னாரு. பாவமாக இருந்தது, பெரிய மனுஷன். சரி நம்ம வசதி வாய்ப்போடு இருக்கோம், மாமா நீங்கள் வந்துடுங்க, இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேட்ராக்ட் பண்ணிக்கலாம், வந்துடுங்க. என்ன வந்துட்டார், அட்மிஷன் போட்டோம். அந்த கேட்ராக்ட் சர்ஜரிக்கு முன்னாலே அவர் பிபி எல்லாம் பார்த்து குறைச்சி எல்லாம் பண்ணி டாக்டர் வர்றாரு. அந்த டாக்டர் சும்மா இல்லாமல், சார் அவர் கண்ணில் தான் பிரச்சனை, காதெல்லாம் நல்லா கேட்கும். அவர் பத்துன்னு அவர் எதிர்க்கே என்கிட்ட, சார் நாளைக்கு கேட்ராக்ட் பண்ணிடலாம், இந்தியன் லென்ஸ் வைக்கலாமா இம்போர்ட்டட் லென்ஸ் வைக்கலாமான்னாரு. நான் ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம்னு, இல்லை இந்தியன் லென்ஸ் வச்சா 40,000 ஆகும், இம்போர்ட்டட் லென்ஸ் வந்தால் 75,000 ஆகும் அப்படின்னாரு. நான் யோசித்தேன், இவர்னா இஸ்ரோலையா வேலை செய்கிறாரு, அடுத்தது சூரியனுக்கு ராக்கெட் அனுப்புறதுக்கு, சும்மா கண்ணு தெரிஞ்சு சிந்து பார்த்து படிக்க போகிறாரு. இவருக்கு இந்தியன் லென்ஸ் போடாதா சார், இந்தியன்ஸில் லென்ஸ் வச்சுருங்கன்னு அவர் கேட்டாருங்க. டாக்டர் போகணுன்னு எங்கள் மாமியார்கிட்ட சொல்கிறாரு, நம்ம வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி தான் பார்த்தியா 30,000 ரூபாய்க்கு எனக்கு இந்தியன் லென்ஸ் வைக்கிறா போலன்னு. ஏதோ இந்தியன் லென்ஸ் மட்டும் நினச்சின்னு ஒஸ்தி வைக்கலையாம், அதாவது மீதி சகலெல்லாம் கம்முன்னு தான். நான் மட்டும்தான் இவர் பாவம்னு மெட்ராஸுக்கு வர வச்சேன். கட்சியில் நான் கெட்டவன் ஆகிட்டேன். அதான் நல்லது பார்த்தா ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒய்ஃபாக இருந்தால் கூட சரி. ஆஃபீஸை விட்டு வரோம் சார்,
கதவு திறந்தோன்னே ஒய்ஃபு பார்க்குறேன், அழுத மூஞ்சாது இருக்குது. நமக்கு தெரியும்ல, 20 வருஷம் வந்துருக்குமே, சிரித்த முகம், அழுத முகம், தூங்கி எழுந்த முகம், இல்லை அவங்க என்ன மூடில் இருக்காங்கன்னு மூஞ்சி சொல்லிடும். இது பார்த்தா அழுதா மாதிரி இருந்தது. தெரியாமல் என்ன பண்ணிட்டு, நம்ம அழுதியா அப்படின்னா, எனக்கு இந்த வீட்டில் அழுகிறதுக்கு கூட உரிமை இல்லையானா. ஆஃபீஸ்லேருந்து அப்போ தான் வரேன். சரி, அவள் கேட்ட உரிமையை அவளுக்கு கொடுத்துட்டு உள்ரூமுக்கு போயிட்டேன், எங்கேயாவது அழுதுக்கு ஒன்று. பின்னாலே வந்துட்டான், நான் அழுகுறேன் ஒன்றும் சொல்லாப்பா வரீங்களே. என்னதான் அதான் கேட்டல என்ன அப்படின்னா, வர வர உங்களுக்கு என் மேலே அன்பே குறைஞ்சிடுச்சின்னா பக்குன்னு ஆயிடுச்சு. சில வாட்டி கண்டுபிடிச்சிடுவாங்க சார், மூஞ்சி பார்த்து பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, பின்ன என்ன தங்க வேலை குறைஞ்சிதுன்னா வளையல் வாங்கி தரேன்னு. நான் சொன்னேன், தங்க வேலை தான் குறையிலையே, நல்லா பாருங்கள், நேற்றை விட இன்றைக்கி 12 ரூபா குறைஞ்சிருக்கு சார். தங்க வேலை எங்கேயோ 6000 ரூபா ஏறிட்டு அள்ளிக்கு ஒரு நாள் 12 ரூபா சார். ஒன்றும் இல்லை சார், அழுதியாமான்னு கேட்டதுக்கு 1,40,000 ரூபா டவுனு. அப்போ நல்லதுன்றது பார்த்துக்கணும். எல்லாருமே என்னவோ ஒரு சிரிக்கணுங்க, சிரிக்கணும். முகம் வந்து சிரித்த மூஞ்சாலே சார். நான் ஒன்று சொல்கிறேன், சிரிக்க கற்றுக்கிட்டாலே போதும் சார், வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் வரும். நிறைய பேருக்கு அது இல்லை. எப்பவுமே டென்ஷனாக இருக்காதீங்க, பாசிட்டிவாகவே இருங்க. இப்போ உட்கார்ந்து இருக்கிறதுலேயே எத்தனை பேர் கவலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மணியாச்சு, இப்போ போனால் தான் சுட வைக்க முடியும், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்க மறந்துட்டோம் வெளியில். ஜென்ஸு யோசிப்பான், இப்போ போனால் தான் சுட சுட சப்பாத்தி இருக்கும், இல்லைன்னா அதை சுட்டு ஹாட் பேக்கில் போட்டால் ரஸ்க்கு மாதிரி இருக்கும் சப்பாத்தி, கிளம்பலாமா, இந்த ஆள் வேறு லைட்டை வேறு போட்டான், இல்லைன்னா அப்போவே கிளம்பியிருக்கலாம். யாராவது ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு ஒத்துக்கிறோமா? ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நம்மளே பாருங்கள், நிறைய பேர் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. சார் நல்லா இருக்கேன் சார், சௌக்கியம், பெருமாள் புண்ணியம். ஓ, எவனும் சொல்ல மாட்டான் சார். ஏன்னா சொன்னால் பொறாமப்படுவான்னு. எப்படி இருக்கீங்க? இருக்கேன், அதை போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான், எப்படி இருக்கீங்க, உங்கள் புண்ணியத்தில் ஓடுது சார். சார் நம்ம வாங்கின புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் எடுப்பான். சில பேர் இருக்கான், ஞானி லெவலில் இருப்பான். எப்படி இருக்கீங்க? மேலே இருக்கிறவன் வந்து கூப்பிட்டா போயிடுவேன். அதாவது இவரே போக மாட்டார், மேலே வந்து கடவுள் வந்து கையை குச்சி கூட்டி போகணும். ஏன்னு தெரியல சார், நம்ம ஊரில் மட்டும்தாங்க பணக்காரன் ஏழை எல்லாருமே இதே டைலாக் அடிச்சுன்னுக்கிறான். என்ன ஒருத்தன் கேட்டான், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன்னு, அவன் மூஞ்சி சின்னதாகிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான்? நம்ம குணம் அந்த மாதிரி, நம்ம நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டான், அடுத்தவன் நல்லா இருந்தால் பிடிக்காது. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான்னு விட மாட்டான் சார். நான் நல்லா இருக்கேன்றேன், உடனே சொல்கிறான், இன்னும் நல்லா இருந்தேன், இன்னம்மா இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படி தான் என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நைட்டு 1 மணி வரையும் பேசிட்டு போனான், படுத்தான், அப்படியே போயிட்டான். சைலண்ட் அட்டாக் ஆன்றான். உங்கள் மயில்சாமி யார்? என் ஃப்ரெண்டு மயில்சாமி, நம்ம நடிகர் மயில்சாமி. பார்த்தல, சிவராத்திரிக்கு போனார், அப்படியே சிவங்கிட்ட போயிட்டார். எல்லாம் சொல்கிறான் சார், எனக்கு தெரிஞ்சவன் எல்லாரையும் சொல்கிறான், சித்தவனெல்லாம். எனக்கு இவனை விடக்கூடாதுன்னு. சார் எனக்கு கவலை இல்லை சார், எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை. எனக்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட ஐ எம் கம்ஃபர்டபுள், வெல் செட்டில்டு. எனக்கு வாடகை வரா மாதிரி சென்னையில் ஒரு 3 வீடு இருக்குது. டெபாசிட் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய பணத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஐ எம் கம்ஃபர்டபுள்ன்றேன். சார் மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறான், இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வர்றதுக்குள்ளே நாமினியே போய் சேர்ந்துருவாங்களான்றான். அவனை என்ன பண்ணுங்க சார்? சிரிச்சா மாதிரி இருக்கணும் சார். சிரித்த முகத்தை நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஆஃபீஸுக்கு கிளம்புறீங்க, வெளியில் கிளம்புறீங்க, காலையில் போயிட்டு குளித்து முடித்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு காலையில் போயிட்டு கண்ணாடி முன்னால் நின்று சாதாரணமாக உங்கள் முகத்தை பாருங்கள், ஒரு ஸ்மைலோடு உங்கள் முகத்தை பாருங்கள். தயவு செஞ்சு அதுக்காக இது எடுத்துடாதீங்க. அதுக்கும் போய் ஒரு செல்ஃபி எடுத்தாக்கா மூஞ்சாவே இருக்காது. அதனால் அது சிரித்த முகத்தோடு பாருங்கள், நம்மளுக்கே பிடிக்கும். எந்த இடத்துல சிரித்த முகத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. மக்கள் அவங்கள விரும்புவாங்க. ஒரு பேங்க்குக்கு போகிற 4 கிளர்க்கு இருக்கான், ஒரு கிளர்க்கு மட்டும் சிரித்த மூஞ்சோடு இருந்தான்னு வச்சுங்களேன், எல்லா கஸ்டமரும் அவங்ககிட்ட தான் போவான். சொல்லுவான், சார் நல்லவன் சார், சிரித்த மூஞ்சி ரொம்ப நல்லவன் சொல்லுவான், பார்த்துக்கிறீங்களா. ஆனால் விசாரித்து பார்த்தா தெரியும், அப்போ தான் அவன் தான் பெரிய திருடனாக இருப்பான். அது வேறு விஷயம். சிரிச்சிக்கினே காரியம் சாதிக்கிறவன். டாக்டருக்கெல்லாம் சிரிக்கணுங்க, அப்போ தான் பேஷண்ட் போனோடனே சிரிச்சா மாதிரி வாங்க, என்ன ஃபீவர் தானே வருது, இப்போ சீசன் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, 2 நாள் மாத்திரை சாப்பிடுங்க சரியாயிடும், சிரிச்சா மாதிரியே சொல்லணும். அவன் பேஷண்ட் வந்து உட்காந்தோன்னா அவனையே 2 நிமிஷம் உத்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் பயந்துருவான். இருந்தாலும் கிட்னிக்கு பிளான் பண்ணுறான் போல இருக்குதுன்னு. இல்லை உண்மையிலேயே அப்படி தான் சார், எல்லாமே அப்படி தான். அப்ராட்லலாம் போய் பாருங்கள் சார், யாரை பார்த்தாலும் குட் மார்னிங் சொல்கிறான்.
நானும் அமெரிக்கா வருஷம் நானும் சொல்வேன், இந்த சுகி சிவமும் ஒரு 1.5 மாதம் அமெரிக்காவில் தங்குவோம். என் வீட்டிலேருந்து தங்க வச்சுருவாங்க. வெளியில் வந்தோம் வச்சிங்களேன், அமெரிக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு இருக்காங்க, ஹெஃப்டி உடம்பு. நம்ம அவன் தோலுக்கு கீழே நிற்கிறோம், நம்ம யாருன்னே தெரியாது. வாக்கிங் போகிறோம், குட் மார்னிங், ஹாய், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ அப்படின்னோம். யாருன்னே தெரியாது. நல்ல பழக்கம் சார். நீங்கள் திருப்பி அமெரிக்காவிலே கெட்டுவிட்டு, அமெரிக்கா மாதிரி தனி மனித ஒழுக்கத்தை போடுறது எதுவுமே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதனை குட் மார்னிங், சாரி, ப்ளீஸு, இதெல்லாம் நிறைய கேட்கலாம். இங்கே காலை மெரிக்கிறான், ஒரு சாரி சொல்லான்னு, என்னங்க மெரிக்கிறீங்கன்னா தெரியுதில்ல, தள்ளி நில்லுன்றான். பயமாக இருக்குது. ஒரு சாரி கேட்க மாட்டோம். அங்கே எல்லாருமே சாரின்னு கேட்பாங்க, கவலையே இல்லை. அங்கே கணவன் மனைவி விவாகரத்து எல்லாம் போய்ங்க இல்லை. அங்கே கணவன் மனைவி விவாகரத்துனா இங்கே ஆகிறதே இல்லையா? போய் பாருங்கள் சென்னையில். சார் மெயின் கோர்ட்டே லீவு சார், ஆனால் குடும்ப நீதிமன்றம் தொடர்ந்து இயங்குதுன்றான். ஏன்னா கியூ பெருசாகுது, அந்த அளவில் தான் இருக்கும். ஆனால் அங்கே கணவன் மனைவியும் இல்லை, உன் வேலை என் வேலை, நான் ஆண் நீ பெண், எல்லாம் ஒத்துமையாக ஃப்ரெண்ட்ஸு கணவன் மனைவி. சார் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், அங்கே பாத்திரம் துளக்கிறதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு தான். சிச்சா மாதிரியே பாத்திரம் கழுவுறானுங்க. ஒரு தடவை கேட்குறான், டார்லிங் எனி மோர் வெசல் அப்படின்னு. அது 2 குண்டா எடுத்து போட்டுது, அதையும் சேர்த்து தொலைகிறான். இந்த இங்கேருந்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு நம்மக்கிட்ட வந்து ஃபிலிம் காம்பானுக்கு தெரியுமா, ஐஎம் அமெரிக்கன் செட்டில்டு சிட்டிசன் ஆகிட்டேன், க்ரீன் கார்டு ஹோல்டர், எல்லாம் சம்மந்தம் தொலைகிறாங்க. இன்னும் ஒன்று சிச்சா மாதிரியே தொலைகிறான். அந்த அம்மாவும் அவன் வேலை செஞ்சு முடிச்சோன்னே தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸ் ரூம்லேயும் அப்படி தான் சார். ஃப்ரெண்டு இந்த ஹாலில் வந்து அந்த லேடி வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது, தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ. ஃப்ரெண்ட்ஸு இப்படி தான் இருக்கணும் குடும்பம். சரி, நான் என்ன பண்ணேன், அங்கே போய் நல்லது கற்றுன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு வந்தேன் இந்தியாவுக்கு. எங்கள் தெரு சின்னது, ஆட்டோ மட்டும் தான் போவோம். நான் வந்துட்டு அடுத்த நாள் வாக்கிங் போனேன். என் தெரு ஆள் 4 பேர் அங்கே தான். மார்னிங், ஹவ் ஆர் யூ அப்படின்னேன். நின்றுட்டான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஓவர் பண்ணியில் 1.5 மாதம் இருந்துட்டு வந்தால சொதம்பிடுச்சுன்றான் குட் மார்னிங் சொன்னதுக்கு. அது பரவாயில்லைங்க, என் ஒய்ஃபுக்கிட்ட காஃபி கேட்டேன், எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அமெரிக்கா ஞாபகம் வந்தது. தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூன்னு. சோஃபாவில் உட்காந்து ஒவ்வொன்றும் அழுகுறான். ஏன்னா 20 வருஷத்தில் நம்ம சொல்லதே இல்லை சார், நம்மளாம் சொல்ல மாட்டோம்ல. நம்ம சொல்லுவோம் ஐ லவ் யூண்ணா, நம்மளுக்கு அது கெட்ட வார்த்தை ஆக்சுவலாக. ஐயோ இல்லை, தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ இல்லை. உட்காந்து சோஃபாவில் அழுகுறா. அதாவது ஐ லவ் யூன்னு அவளை சொன்னதை அவள் நம்பவே இல்லை. அவள் என்ன நினச்சி அழுகுறா, நான் வேறு யாருக்கோ சொல்கிறத இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சி. ஒன்றும் பண்ண முடியாது சார். எதுவாக இருந்தாலும் சார் நகைச்சுவை இருந்தாலே போதும் சார், பாதி வெற்றி வந்துடும் சார். ஒரு பெரியவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் மாப்பிள்ளை வீட்டில் தான் விருந்துக்கு வந்திருக்காரு. அடுத்த நாள் இருக்கார். அந்த மாமனார்கிட்ட வாசலில் பிச்சைக்காரை வந்து, ஐயா எதாக இருந்தால் போடுங்க சாமி அப்படின்னா. மாமனார் சத்தமாக சொல்கிறாரு, இருந்ததெல்லாம் நேற்று தான் ஒருத்தனுக்கு போட்டேன் போயா அப்படின்னாரு. சார் மாப்பிள்ளை கேட்டுட்டான் சார், பாதி உண்மை தானே, கேட்டுட்டான். ஆனால் மாப்பிள்ளைக்கு கோபமே வரல, சிரிக்கிறான். ஏன்? அவர் சொன்ன விதம் நகைச்சுவை. ஒரு ஆஃபீஸருங்க, கவர்மெண்ட் வேலையில் ஒரே வருஷம் ஒரு போஸ்ட்டில் இருந்தார். ஒரு 20 கோடி ரூபாய் ஊழல் மாட்டிக்கினார். கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஜட்ஜி கேஸ் ஷீட்டை கட்ட பார்க்குறாரு. ஒரே வருஷத்தில் 20 கோடி. அந்த ஆஃபீஸரை பார்த்து ஜட்ஜி கேட்டார், ஒரே வருஷத்துலையா 20 கோடியா அப்படின்னாரு. அந்த ஆஃபீஸர் கை கட்டின்னு சொல்கிறாரு, சார் நீங்கள் என்ன ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்தில் கேட்குறீங்களான்னாரு. ஜட்ஜி சிரிச்சிட்டாரு. ஏன்னா மகாத்மா காந்தியை நிறைய பேர் தப்பாகவே அவர் சீரியஸான ஆள்னு நினச்சின்னு இருக்கோம். அவரை மாதிரி நகைச்சுவை உணர்வு யாருமே இல்லை. அவரே சுயசரிதையில் எழுதுகிறார், சார் நகைச்சுவை உணர்வு மட்டும் எனக்கு இல்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டு இருப்பேன் மகாத்மா காந்தி. அதனால் நகைச்சுவை நம்மளோட பிரச்சனையே ஏன் சிரிப்பு வர மாட்டேதுன்னா, ஃபுல்லாக நம்ம வந்து ரெடிமேடாக ஒரு ரெக்கார்டட் மெசேஜை உள்ளே தூக்கி போட்டோம். யாரை பார்த்தா சிரிக்கணும், யாரை பார்த்தா என்ன பேசுகிறோம், ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையாது. எதுலேயுமே எல்லாத்துலேயும் மூடி மறைக்கிறது, வெளிப்படைத்தன்மையே கிடையாது. எப்போவுமே சீரியஸ்னஸ்ஸு. சார் ஒன்றும் இல்லைங்க, போன வருஷம் பார்த்ததை விட இந்த வருஷம் அந்த ஆள் இழைச்சிருக்கான்.
சார் இழைச்சிருக்கீங்களே சுகரா? உண்மையிலே சுகர் தான் இருக்குது. ஆமான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. நான் கேஸாக போட போகிறோம். இன்றைக்கி உனக்கு நாளைக்கு எனக்கு. இந்தியா தான் சுகரில் நம்பர் 1 போயின்னுக்குது. ஒத்துக்க மாட்டான். சுகர்லாம் இல்லைங்க, பார்டர் பார்டர்னால் சுகர்னு அர்த்தம். நீங்கள் சார் வெளிச்சத இடத்துலையே இப்படின்னா சார் கண்ணில் ஏதாவது பிரச்சனையானா? லைட்டாக தெரியாது. லைட்லேயே தெரியலடா. ஒத்துக்க மாட்டான். இந்த குடிக்கிறவங்கள பார்த்துக்கிறீங்களா சார்? வாயிலடிங்க, பீர் குடிப்பேன் அண்ணா. பீர்னா மோரா? இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு தனி பெருமை எப்போவுமே அழட்டிப்பாங்க, நான் வெஜிடேரியன். நீங்கள் அப்போ அந்த கறி மீன், வாயிலடிங்க, முட்டை சாப்பிடுவேன். அது வெளிப்படையாக பேசுறதில்ல. ஒன்றுங்க, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஆம்பிஷன் இருக்கும் இல்லையா? நீங்கள் பில்டராக இருந்தாலும் சரி, பெட்டிக்கடை வச்சுருந்தாலும் சரி, ஒரு கிளர்க்காக போய் உனக்கு என்ன ஆம்பிஷன், இந்த கம்பெனியோட ஜிஎம் ஆகணும்னுவான். ஒரு பெட்டிக்கடைக்காரன் உனக்கு என்னடா ஆம்பிஷன், நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தரகணும் சார்னுவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன், தப்பு இல்லை. ஆனால் யார் ஒருவர் என்னுடைய ஆம்பிஷன் எது தெரியுமா சார்? நான் வாழுகிற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறானோ அவன்தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக வாழ்கிற மனிதன். வாழ்க்கை அமையாது சார், வாழ்க்கை அமையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரியே வாழ்க்கை அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார். இப்போ நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு பையன், எல்லாம் கிடைக்கிது, நல்லா படிச்சுட்டேன், ஒரு நல்ல மனைவி, நல்ல கம்பெனி, ஐ எம் சேர்மன், நல்லா இருக்கேன். என் உடம்புக்கு ஒரு துளி கூட உடம்புக்கு சரியில்லாமல் ஆகவே இல்லை. ஒரு ஜலதோஷம் கூட கிடையாது, தலைவலி கிடையாது. ஐ எம் ஃபுல்லி பக்கா. நான் ஒரு 200 வருஷம் வாழறேன். போர் அடிச்சிடும் லைஃபு. இந்த ஆமெல்லாம் 300 வருஷம் இருக்குது சார். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டா சார்? அது எதுக்கு 300 வருஷம் இருக்குது? ஒன்றும் புரியல. யாருக்காவது உபயோகம் உண்டா? ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை அமையாது, நம்ம தான் அமைச்சிக்கணும். இந்த உண்மையிலே அப்படி தான். ஏன்னா கடவுள் எழுதி வைப்பார், நம்ம நினைக்கிற மாதிரியே வாழ்க்கை அமையணுன்றதுக்கு. அப்புறம் கடவுள் எதுக்குல்ல? இந்த ஜாதக பரிவர்த்தனை நீ 20-30 வருஷம் முன்னால் வச்சுதான். இப்போ தான் எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது வந்துச்சு, மேட்ரிமோனியல். முன்னாலெல்லாம் ஜாதக பரிவர்த்தனை இந்த 50-40 வயசில் இருக்கவங்களுக்கு தெரியும். போனால் நம்ம ஜாதகம் ரிஜிஸ்டர் பண்ணால் 5000 ரூபா கொடுத்து நம்ம ஜாதகத்துக்கு ஒத்தா மாதிரி ஒரு 50 ஜாதகம் கையில் கொடுத்துன்னு போவானுங்க. அந்த 50 நம்ம நட்சத்திரத்தோடு பொருந்தி பார்த்தா ஒரு 10 தேரும். அந்த 10ல் ஃபோட்டோவை பார்த்து ஒரு 2ல் ஒன்று ஓகே பண்ணுவோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், ஓகே பண்ணி நிச்சயதார்த்தம் ஆன பிறகு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஜாதகமாக வரும் நம்மளுக்கு. மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன், பொண்ணுக்கு வீடு வைக்கிறேன். எனக்கு வந்தது சார், அந்த மாதிரி வந்தது. எங்கள் அப்பா கிட்ட கூட கேட்டேன், பா காரு முடிஞ்சது, கதம். எனக்கு இன்னைக்கு காலைல கூட நிறைய பேர் கல்யாண மாலை பார்த்துருப்பீங்க. எனக்கு அந்த கல்யாண மாலை சார் மோகன் சாரை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்கும், பாவமாக இருக்கும். இந்த பொண்ணு கேட்குற மாப்பிள்ளை அப்பாலாம் பார்த்துக்கிட்டீங்களா, கண்ட மணிக்கு கேட்பான், பொண்ணு எப்படி சார் வேணும் அப்படின்னா, பொண்ணு அழகாக இருக்கணும் சார், நல்லா படிச்சிருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அடக்கமாக வேணும். டேய், அது அந்த காம்போலேயே வராது. ஏண்டா, அலைச்சலுக்கு ஒரு அளவு இல்லையா? அழகாக இருக்கணுன்ற, படிச்சிருக்கணுன்ற, கை நிறைய சம்பாதிக்கணுன்ற, அப்புறம் அடக்கமும் கேட்டால் ஏதாவது ஒன்றுத்துக்கு ஆசைப்படு. ஆமாங்க, நம்ம கூட தான் சார். இல்லை, தமன்னா மாதிரி எதிர்பார்த்தோம், கோவை சரளா மாதிரி மாட்டிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் அப்படி தான், விஜய் அஜித் லெவலில் இருந்தாங்க, நாகேஷ் மாதிரி நம்ம மாட்டியிருக்கோம். 2 பக்கமும் ஈக்குவல் தான், ஒன்றும் பண்ண முடியாது. மகிழ்ச்சின்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறோம், சந்தோஷம் வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லை, உண்மையிலேயே சொல்கிறேன், மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து உள்ளே வருவதல்ல, உள்ளே இருந்து வெளியே போவது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஷோ சொல்கிறா சார், லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் இட் எவ்ரி டே. புத்தர் இன்னும் ஒரு படி மேலே, ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள்கிறாரு. ஒவ்வொரு வினாடியும் நம்ம வாழறோமா? இல்லை. நிறைய பேரோட பிரச்சனையே அதுதான். யார் ஒருவர் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ முடியும். நிறைய பேர் இன்னும் அந்த காலத்திலே இருப்பான், சில பேர் நிகழ்காலத்திலே இருக்க மாட்டேறாங்க சார், பயமாக இருக்குது. நிறைய பேர் கேளுங்களேன் சார், அந்த காலத்தில் சார்
எங்கள் தாத்தா ஒரே தெருவில் 2 வீடு வச்சுருந்தார் சார். அப்புறம் நான் சொன்னேன், சரியாக பேசு, 2 வீடுனா என்ன? இல்லை சார், ஒரு பாட்டி தான், 2 வீடு சொந்த வீடு சார். நான் அதை சொல்லு அப்படின்னா. இப்போ நாங்கள் வாடகையில் இருக்கோம் சார் அப்படின்னா. இது கடந்த காலத்தையே பேசுனது. சில பேர் இருக்கான் சார், இப்போ என்ன பார்க்குறீங்களே அதை விட்டுருங்க, இன்னும் 5 வருஷத்தில் பாருங்கள் என் லெவலே வேறு, எங்கேயோ இருப்பேன். இதையே 10 வருஷமாக சொல்லினுக்கிறான். இன்னும் 5 வருஷத்தில் நிகழ்காலத்தில் வாழுங்கள், அப்பொழுதுதான் உண்மையிலேயே மகிழ்ச்சி வரும். நிகழ்காலத்தில் வாழணும். நிறைய பிரச்சனை வர மாறிடுச்சு. ஐயாங்களுக்கெல்லாம் தெரியும் சார், என்ஜினியராக இருக்கட்டும், இன்டீரியர் எந்த தொழிலாக இருந்தாலும், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு வேலை சொல்லி கொடுத்தவனை குருன்னு நினச்சோம்ல. அதுவும் இந்தியாவிலலாம் குருவுக்கு ஒரு மரியாதை இருந்தது அந்த காலத்தில். கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுங்க, நமக்கு வேலை சொல்லி கொடுக்குற எஸ்ஓ நம்மளோட கம்மியாக படிச்சிருப்பார். ஆனால் செக்ஷன் ஆஃபீஸரு வேலை தெரிஞ்ச மனுஷன், அவர்கிட்ட சார்னு அவர்கிட்ட வேலை கற்றுக்கணும். அவர் வேலை ரிட்டையர் ஆனார்னா வீட்டுக்கு போய் எல்லாம் மாலை மரியாதைலாம் பண்ணிட்டு வருவோம். 30 பேர் 40 பேர்னு. மாதம் ஒரு வாட்டி ஒரு ஸ்டாஃப் சாத்துக்குடி வேணும் போய் வீட்டில் பார்ப்பான். சார் நீ இருந்த மாதிரி இல்லை சார் ஆஃபீஸு, நீ ஃபைலெல்லாம் இன்னும் அழகாக டிராஃப்ட் போடுவேன். இப்போ புது எஸ்ஓக்கு ஒன்றும் தெரில சார், நல்லா அன்பு பாராட்டுவாங்க. அந்த குரு சிஷ்ய பாவம் இருந்துச்சு. இப்போ இல்லை சார், இல்லை. நமக்கு கீழே வேலை செய்கிறவன திட்டவே முடியல. நீங்கள் சார் என்ன நீங்கள் திட்டாதீங்க, நான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எம்டிக்கு மெயில் அனுப்புங்க. எம்டி எனக்கு மெயில் அனுப்புவார், நான் எம்டிக்கு மெயில் அனுப்புவேன். என்ன ஆச்சுன்னு நீங்கள் எம்டிக்கு கேட்டுக்கங்கன்றான். அவன் என்ன பண்ணுறான்? ஆஃபீஸில் ரொம்ப கஷ்டம் சார். அதுவும் இப்போ எல்லா ஆஃபீஸ்லையும் லேடிஸும் வந்துடுறாங்க, 50-50 இருக்காங்க. முன்னையாவது பரவாயில்ல, வெறும் ஆம்பளைங்க. இப்போ லேடிஸை வேலை வாங்க முடியல சார். ஆம்பளைங்களாவது பரவாயில்ல சார், வேலை செய்கிற இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் தப்பு. எப்படியும் ஆஃபீஸர் நம்மளை திட்ட போகிறான், திட்டு வாங்கிக்கணும், இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமம், திட்டுக்கு ரெடியாக இருப்போம். பார்த்துக்கிறீங்களா, வாடா திட்டு வா. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார். சாதாரணமாகவே லேடிஸ் புட்சாலி. இந்த வேலைக்கு போகிற லேடிஸும் ரொம்ப புட்சாலிங்க. தப்பு பண்ணிட்டா திட்டத்துக்கு முன்னால் அழுவாங்க தெரியுமா? ஆமாங்க, திட்டத்துக்கு முன்னாலே அழுவாங்க. அழுகுறவங்களை நீங்கள் திட்ட முடியாதுல்ல. என் செக்ரட்டரி இருக்குது, தப்பு பண்ணால் ஒவ்வொன்று அழுவான். சரிம்மா இன்னொரு வாட்டி பண்ணாத, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி டோன்ட் டூ திஸ், சரி இதே சொல்லி என்ன ஆயிடுச்சுங்க. ஒரு நாள் அது பண்ண தப்பில் எனக்கு மெம்மா வந்துச்சு, தாங்க முடியல என்னால். பார்க்குறேன் வழக்கம் போல் ஊஞ்சி இங்கே பரவாயில்லன்னு திட்டினேன். நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர பேப்பரை போட்டு போச்சான்னு சார். அது வரையும் அழுதுன்னு இருந்ததுங்க. நான் திட்ட ஆரம்பிச்சேன்னு ஓவராக அழுது முந்தானி எடுத்து வாயில் வச்சுக்கின்னு கதவை திறந்து ஓடுது. வெளியில் பார்க்குற ஆஃபீஸே எல்லாம் பார்க்குது. அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பாளுங்க. பயந்துட்டேன் சார். நம்ப மாட்டீங்க, அடுத்த நாள் வேலைக்கு வரல சார். அடுத்த நாள் வேலைக்கு வரல, பக்கு எனக்கு தூக்கம் வரல. அதுக்கு அடுத்த நாளும் வேலைக்கு வரல. உண்மையிலே பயந்துட்டேன் சார். நான் காலம் கெட்டு கிடக்குதுங்க. அதுக்கு வீட்டில் என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ நம்ம வேறு திட்டோம். ஏதாவது தற்கொலை இருக்கலன்னு என் சாவுக்கு மேனேஜர் தான் காரணம் நீதி வச்சுங்க. எவன் உள்ளே போய்க்குது நம்ப மாட்டீங்க. பிள்ளையாருக்கு வேணாம் சார் சூட தேங்காய் விட்றேன்னு. நாளைக்கு மட்டும் என்கிட்ட செக்ரட்டரி வந்துட்டா உனக்கு 2 தேங்காய் உடைக்கிறேன்னு வந்துச்சு. வரும்போது என்ன பண்ணி ஹஸ்பண்டையும் கூட்டு வந்துச்சு சார். அவன் 6 அடிக்கு இருக்கிறான், ஜிம்முக்கு போவான் போலக்கு, எப்படி ஆகிறான். ஒரே அரை விட்டாலும் முடிஞ்சு போச்சு நம்ம லைஃபு. நான் அவனை பார்த்த உடனே பம்மிட்டேன். டக்குன்னு நான் பண்ணேன், சார் என்ன மிஸ்டர் ஒய்ஃபை ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா. நான் அப்படியே பம்மிட்டேன். எனக்கு என்னென்னா எப்படியாவது ஜிஎம்ஐ இந்த சீனில் வயசு விட்டுறது. ஏன்னா ஜிஎம்ஐ நம்ம தனியாக அடிக்க முடியாது. கூப்பிட்டோம்னா இவன் அடிச்சுட்டு போகிறான் அப்படி. நான் பண்ணேன், இல்லை சார் எல்லாம் ஜிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் சார், ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார்னு. சார் அவன் சொன்னான் சார், ஆனால் அவன் கண்ணில் பார்த்தேன் சார். அதில் ஒரு ஆனந்தம் தெரிஞ்சுது, ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல, நீயாவது திட்டுறா. ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தானே சார். எல்லாம் அப்படி தான், எல்லாமே மாறினே வருது. நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம மாறிட்டோம், சில விஷயத்தில் மட்டும் மாறாமல் இருக்கும். அதுதான் பெரிய பிரச்சனை. நிறைய மாறிட்டோம். இப்போ கல்யாண வீட்டிலலாம் முன்னால் எப்படி சார் இருந்தது? இல்லை
மகிழ்ச்சியாக இருந்தது. பொண்ணோட அப்பாவும் பையனோட அப்பாவும் வாசலே நின்று நம்மளை வணக்கம் சொன்னாங்க. வாங்க வீட்டில் கூட்டணும் இல்லையா, போய் டிஃபன் சாப்பிடுங்க முதல்ல, அப்புறம் போய் உட்காருங்க, இதெல்லாம் சொன்னாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை சார். கோவையிலும் அப்படி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன், ஈரோட்லேயும் அப்படி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெட்ராஸில் அப்படி தான் நினைக்குது. வாசலில் யாரும் கிடையாது. அந்த மாப்பிள்ளை பேர் பொண்ணு பேர் உறுதிப்படுத்தின்னு உள்ளே போகணும். வான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை. ஒரு பொம்மை மட்டும் வச்சுட்டானுங்க சார், அது வணக்கம் வணக்கந்து. செருப்பு திருட வரவன், மொய் எழுதாமல் வரவன், எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வைக்குது. உள்ளே போனால் வலுக்கட்டாயமாக நம்மளை கிஃப்ட்டு கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சுருவானுங்க. பார்த்துக்கிறீங்களா? வானே சொல்ல மாட்டான். அவங்க ஒரு வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுக்குறானுங்க சார் ரிசப்ஷனில். தயவு செஞ்சு எஸ்பெஷலி இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் தயவு செஞ்சு அதை வாங்கி குடிச்சிடாதீங்க. அதை மட்டும் நீங்கள் குடிச்சு அந்த கப்பேங்க, அதை கப்பை கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பிரைஸ் தந்தாங்க. இத்தினூண்டுங்க, எட்டி பார்க்கறதுக்குள்ளே தீர்ந்து போயிடுங்க, அந்த அளவு இருக்கும். இத்தினூண்டு கப்பு, அதில் முக்கால் அளவு கிரேப் ஜூஸு, வெறும் சர்க்கரை. நீங்கள் அதை குடிச்சுக்க 500க்கு போய் நிற்கும் சர்க்கரை. அது க்யூவில் நிற்கணும், வேர்த்து விறுவிறுத்து. சில மண்டபம் உங்களுக்கே தெரியும்ல, இந்த மாதிரி பல மண்டபம்லாம் இருக்குது. எங்கள் ஊர்லலாம் சிட்டிக்கு வெளியில் பாவமான மண்டபம்லாம் இருக்குது. ஏசி கிடையாது. அந்த வால் மவுண்ட் ஃபேன் போட்டுருவான் சார். உள்ளே போனால் ஜென்ரேட்டர் சத்தம் கேட்கும், ஓன்னு கத்தும். அது வால் மவுண்ட் ஃபேன் என்ன, அவன் தரையில் இருக்கிற தூசியெல்லாம் கிளப்பி விடும். ஒரு கனவு சீனில் இருக்கிற மாதிரி இருக்கணும் க்யூவில். நமக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா க்யூவில் நிற்போம் இல்லை. இது நம்ம வீட்டில் இருக்கிற 500 ரூபாவை கவரில் வச்சுன்னா அங்கே கொடுக்கறதுக்கு எதுக்கு சார் நான் க்யூவில் நிற்கணும்? அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேர்த்து விறுவிறுத்து பிபி ஏறி அது மேலே போனால் அப்படியே எரிச்சலில் மாப்பிள்ளைக்கிட்ட நல்லா வரடா இருந்தா அப்படின்னா இறங்க விட மாட்டானுங்க தெரியுமா? ஃபேமிலி குரூப்பில் நில்லுனுவான், ஃபேமிலி ஃபோட்டோவில் நில்லுனுவான். சார் இது வரைங்க ஒரு கல்யாணத்துலேயும் என் ஃபேமிலியோடு நான் நின்னதே இல்லை. யார் ஃபேமிலியோடு நம்மளை நிற்க வச்சுருவானுங்க. அது வேறு. இந்த கேமரா எடுக்கிற தம்பியாவது பரவாயில்ல, எடுத்தானா லைட் ஆஃப் பண்ணிடுவான். சரி முடிஞ்சிச்சு போலகுதுன்னு திரும்பினா அந்த ஸ்டில் எடுக்கிறாங்கள அவங்க அதை எடுக்கலையா இன்னும். அந்த பையன் எதிர்க்க அப்படியே எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரியே நிற்க முடியும். அன்றைக்கி பார்க்குறேன் பக்கத்தில் இன்னொரு பையன் சவுப்பாக இருந்தான். அவன் பார்த்தா எங்கள் சொந்தக்கார பையன் மாதிரியே இல்லை. நீ யார் அப்படின்னா, நான் பந்தி பரிமாறுற பையன் சார், 9 மணிக்கு பந்தி நிறுத்தலாமான்னு கேட்க வந்தேன், என்னையை நிற்க வச்சிட்டானுங்கண்ணா. இதில் பிரச்சனை என்னென்னா என்னை விட அவன் அழகாக இருந்தான். மாறிடுச்சு சார். கல்யாணத்தில் பஃபே போடுறானுங்க சார். சார் பஃபேன்றது ஆஃபீஸில் ஏதோ 50 பேருக்கு பஃபே போட்டால் பரவாயில்ல, கல்யாணத்துலேயே பஃபே போடுறான். இந்த பஃபே வந்து யூரோப் கண்ட்ரி மேல்நாட்டுக்கு அது நல்லதுங்க. ஏன்னா எது பிடிக்குதோ அதை மட்டும் எடுப்பான். நம்மளுக்கு இன்னும் நம்ம அந்த அளவுக்கு மனப்பக்குவம் வரல. அதுவும் இல்லாமல் சார் என்ன தான் சொல்லுங்கள், பந்தியில் வச்சு சாப்பிட்ற மாதிரி வராது சார். பந்தியில் தம்பி எடுத்துன்னு வரான், என்னது கத்திரிக்காய் வேண்டாம் நம்ம சொல்லிடலாம். எது இஷ்டமோ அது 2வது வாட்டி கேட்டு சாப்பிட போகிறோம். இது அப்படி இல்லை சார். அந்த பிளேட்டே 1.25 கிலோ இருக்குது சார், பீங்கான் பிளேட்டு. அதை வச்சு நீ க்யூவில் நிற்கும் போது 1000 சொல்லுங்கள், ஏதோ ஒரு இடத்துல க்யூவில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். தட்டோட க்யூ நவராது, அப்படியே எட்டி பார்த்துன்னு வேணும். நம்ம பார்க்கும்போது தான் எவனோ ஒருத்தன் குலோப் ஜாமுன் 2 எடுத்து வைப்பான், நமக்கு பக்குன்னு இருக்கும். நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா, தீர்ந்து போச்சுன்னா ரீஃபில் பண்ணுவானுங்களா மாட்டானுங்களா. சில பேர் அதுக்கே வேண்டிப்பான் கல்லூரிகிட்ட, போகிற வரையும் குலோப் ஜாமுன் தான் உனக்கு 5 ரூபா போடுறேன்னு. நம்ப முடியாது, சாப்பிடவும் தெரியல. நீங்கள் ஒன்றா பாருங்கள், நம்ம ஆளுங்க அந்த பிளேட்டை ரொப்பி எடுத்துகிட்டு வரும்போது பாருங்கள், மலை மாதிரி வச்சுருப்பான். அந்த கான்செப்டே எது வேணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது எல்லாம் வச்சுருப்பான். அவியல் நடுவில் குலோப் ஜாமுன் இருக்கும். அந்த தட்டை பார்த்திங்கன்னா அவன் ஏதோ ஒரு 2 தெரு சுற்றிட்டு வந்தவனாட்டம் இருக்கும் எல்லா வீட்லேயும். ஆனால் சில பேர் இருக்கான் சார், இதுலேயே பிஹெச்டி பண்ணவன், டாக்டரேட் பண்ணவன் இருக்கான். இது பஃபே சாப்பிட்றதுல கடவுள் மாதிரிங்க. எல்லா இடத்துலையும் அவனே இருப்பான். நம்ம எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். அதெல்லாம் தெய்வம். மாறிடுச்சு, உடை மாறிடுச்சு. நம்ம வசதி ஒன்று நாம் நம்முடைய வசதிக்காக மரபுகளை மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் பண்பாடை மாற்ற முடியாது. அதுதான் முக்கியம். நம்ம எது மரபு எது பண்பாடுன்றதை மறந்து போயிட்டோம். அதான் பிரச்சனை சார். ஆடவருடைய உடை வந்து வேட்டியும் சட்டையும், பெண்களுடைய உடை சேலை ரவிக்கை. இது பண்பாடு. மரபுக்காக மாற்றிக்கிறோம். என்ன, ஆஃபீஸுக்கு போகிறோம், ஸ்கூட்டர் 2 வீலர் ஓட்டம், வேஷ்டி கட்டின்னு 2 வீலர் கஷ்டம், பேண்ட்டு போடுறோம். மீட்டிங்க்காக கோட்டு போடுறோம். இல்லை, மரபு மாற்றலாம்.
பெண்களும் அப்படி தான். நம்மளை மாதிரி ஆஃபீஸுக்கு போகிறாங்க, 2 வீலர் ஓட்டுறாங்க, ரன்னிங் பஸ்ஸில் ஏறுறாங்க, தப்பு இல்லை, கரெக்டு. ஆனால் மரபு மாறக்கூடாது. இந்த இந்த நம்ம ஆண்களே சொல்கிறேன் சார், இந்த இதுவரையும் ஒன்று இருக்குது, அது பேர் என்ன, பர்முடாஸ். அது வீட்டில் போட்டுக்கிறது தெரியல. அன்றைக்கி கோயம்புத்தூருக்கு வரேன், ஒரு ஆள் நல்லா ஹைட்டாக இருக்கார், செவப்பாக வெள்ளையாக 50+ இருக்கார், பர்முடாஸ் போட்டுக்கின்னு அப்படியே அப்பர் பத்துக்கு ஏறுறாரு. ஏன்டா இந்த லேடிஸு சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லெக்கின்ஸுன்னு அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சார், போட்டிருக்காங்களா இல்லையா. என் முன்னால் அன்றைக்கி வண்டியில் ஸ்கூட்டரில் ஒரு அம்மா குண்டாக இருக்குது, லெக்கின்ஸ் போட்டுக்கின்னு 2 பக்கமும் கால் போட்டுன்னு அவங்க ஹஸ்பண்ட் கூட பைக்கில் போகுது. பின்னால் போகிற நமக்கு பயமாக இருக்குது, எப்போ கிழியுமோ, எங்கே கிழியுமோ, எப்போ கிழியும். ரொம்ப அநியாயம். இது மரபு மாறுறதில்ல, பண்பாட்டிலுடைய ப்ராப்ளம் சார். ஒரு காலத்தில் ஒரே மாதிரி ஜாக்கெட் தைச்சோம் சார், அப்புறம் இதுவரையும் ஜாக்கெட் தைச்சோம், அப்புறம் இதுவரையும் ஆச்சு, அப்போ ஸ்லீவ்லெஸ் இன்னும், அப்புறம் ஜன்னல் வச்சு தைச்சோம், அப்புறம் கதவை வச்சு தைச்சோம். அன்றைக்கி பார்க்குறேன் என் சொந்தக்கார பொண்ணு ஜாக்கெட் போட்டுனுக்குதுங்க, பட்டு புடவை, பட்டு ஜாக்கெட்டு, முன்னால் ஜாக்கெட்டு, பின்னால் பார்த்தீங்கன்னா வெறும் பிள்ளையார் எம்ப்ராய்டரியில் அந்த இதிலெல்லாம் முதுகு தெரியுது வெள்ளையா, ஆனால் பிள்ளையார் அழகாக இருந்தார். நான் பிள்ளையாரை பார்த்தவொடனே தோப்புக்காரனை போட்டுக்கிட்டு முன்னால் போய் நின்று அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், இது என்னம்மா பின்னால் நல்லா இருக்கா அங்கிள், இன்னும் என்கிட்ட ராஜகோபுரம், கிருஷ்ணன் ஜெயஜி எல்லாம் இருக்குது அங்கிள்ச்சி. எவ்வளோம்மா விலைண்ணே? 35,000 ரூபா சார் ஜாக்கெட்டு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 35,000 ரூபாய்க்கு கல்யாணமே பண்ணிவிடுவோம் சார். அந்த அளவு. எதுவாக இருந்தாலும் சரி, நாம் என்ன மரபுவை காப்பாற்ற வேண்டும், பண்பாடை காப்பாற்ற வேண்டும் மன உறுதி இருந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் சார். மகிழ்ச்சி என்பது நீங்கள் நிறைய பேர் மாறி வருகிற போது நம்ம என்ன பண்ணுறோம், மகிழ்ச்சி எதுன்னு தெரியல, அதனால் எல்லாத்தையுமே விளையாட்டாக எடுத்துக்கிறோம். அதுதான் பெரிய தப்பு, பிரச்சனை வரும் சார். சில பேருக்கு சில ராசி இருக்குது, அதெல்லாம் விதின்னு விட்டுறக்கூடாது, ஜாலியாக எடுத்துக்கணும் லைஃப்பில். நான் கூட தான் சார் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வெளில வந்தேங்க, யானை நின்றுந்தது. யானை எல்லாருக்கும் காசு கொடுத்தா தும்பிக்கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணோம்ல. எனக்கு முன்னால் ஒரு 4-5 லேடிஸு காசு கொடுத்தாங்க, ஆசீர்வாதம் பண்ணிச்சு. நானும் என்ன பண்ணேன், 10 ரூபா கொடுத்தேன். வாங்கி பாகன்கிட்ட கொடுத்துருச்சு. பாகன்கிட்ட கொடுத்துட்டு கம்மு நிற்கிது, ஆசீர்வாதம் பண்ணல. நானும் பார்த்தேன். அப்புறம் கம்ப்ளைண்ட் யார்கிட்ட கொடுக்குறது, பாகன்கிட்ட தானே. ஏங்க நம்ம வாய் சும்மா இருக்காதுல்ல, ஏங்க உங்கள் யானை வெறும் லேடிஸுக்கு தான் ஆசீர்வாதம் பண்ணுமான்னு. அவங்க எரிச்சலாயிட்டான். என்ன சார் சொல்கிற? இல்லைங்க லேடிஸ் கொடுத்தாங்க பண்ணிச்சு, நான் கொடுத்தேன், உங்ககிட்ட கொடுத்தது பண்ணவே இல்லையான்னு. சரி இன்னொரு வாட்டி கொடுத்து பாருங்க அண்ணா. நான் சொன்னேன், கொடுத்தது நீ வாங்கிக்கணும்ல, நீ சொல்லி எனக்கு பண்ண சொல்லுன்னு. கொடு சார், அதுக்கு மூடு சரியில்லைன்னா. அப்போ ஒன்று செய், ஏன்னா பயமாக இருக்குது, மூடு சரியில்லைன்னா ஏதோ போட்டு போய் நம்ப முடியாது சார், யானை என்ன இருந்தாலும் விலங்கு தானே. இவனே சொல்கிறான் மூடு சரியில்லை விடு சார் அப்படின்னு. அப்போ சொன்னேன், அப்போ ஒன்று செய்யுங்க, அது உங்கள்கிட்ட கொடுத்ததில் என் 10 ரூபா அதை திருப்பி கொடுத்துருங்கண்ணே. ஏன்னா ஆசீர்வாதம் வாங்கலாம், அப்புறம் அதுக்கு உனக்கு 10 ரூபா திருப்பி கொடுங்கண்ணே. சார் இப்போ எனக்கு மூடு சரியில்லைண்ணா. நம்ம ராசி அவ்வளோதான் சார். சென்னையில் எல்லா ரேஷன் கார்டுக்காரங்களுக்கும் 9,000 ரூபா சார். நம்மளும் மனுஷன் தானே. ஒன்று அவங்க ஒரு நோட்டு வச்சுருந்தார், அவர் என்னை பார்த்து சொன்னார், இன்கம் டேக்ஸு சார் கரெக்டாக கட்டிடுறேன் சார். அதனால தான் இல்லை போ அப்படின்ட்டு. இன்கம் டேக்ஸை கரெக்டாக கட்டுறதுல எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் தெரியுது. 9,000 போயிடுச்சு. சில பேர் விதின்னு நினச்சின்னு அதையே டென்ஷன் ஆக்குவான். விதி இல்லை, விதியை மாற்றலாம். எல்லாமே அப்படி தான், எல்லாத்துக்கும் விதி. நிறைய பேர் சார் பேரை மாற்றலாம் சார் அர்ஜென்ட்டுக்கு. என்னென்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாச்சு, டே பேரை மாற்றி என்னடாகும் சார். விஞ்ஞானம் நம்மளுக்கு ரேடியாலஜி, கார்டியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, ஆப்தமாலஜி எவ்வளோ லாஜி கண்டுபிடிச்சிருக்கு. நம்மளால் நேமியாலஜின்னு கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள். யார் போனாலும் பேரை மாற்றிடுவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போனான் சார், அவன் பேர் ராம். அதை விட ஒரு நல்ல பேர் உலகத்தில் உண்டா சார்? ராம நீங்கள் என்ன ஸ்பெல்லிங்கில் எழுதுறீங்க? இவன் ஃப்ரெண்டு சொல்லிக்கிறான் RAM. அங்கே தான் தப்பு. உங்கள் ஜாதகப்படி 2R 3A 2M. இதை 1008 வாட்டி எழுதிடுங்க. இனிமேல் பேர் அப்படியே இருக்கட்டும், பேங்க்கில் சைனும் அப்படி தான் போட்டுக்கிறான். 2R 3A 2M. சார் அவனை வெறுப்பேற்றத்துக்கு நான் போனேன். என்னை பார்த்துட்டு வாங்க சார் என்ன சார், என் பேர் தெரியுமே மோகன சுந்தரம்.
நல்லா கரெக்ட், இந்த கதை இப்படி கரெக்ட் ஆகிடும். நான் நினச்சேன் என்னை பார்த்து பயந்துட்டான், என்ன நான் அவன் ஏதாவது சொன்னால் நான் வெளில போய் எதாவது பேசுகிற போகிறேன்னு பயந்துட்டான் போல இருக்குதுன்னு. அவனை பயப்படுவான். ஆமாம் உங்கள் இனிஷியல் என்ன அப்படின்னா, எஸ். அதான் ப்ராப்ளம், மாற்றிருங்கன்ட்டான். எங்கள் அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனதே இனிஷியலும் 2 லட்ச ரூபா கடனும், அதை மாற்றுங்கண்ணா. அதனால் விதிலாம் இல்லை, எல்லாமே நல்லது தான். நீங்கள் முயற்சி செய்து வெற்றி அடைய வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைத்தால் பிரச்சனை வரும். பிரச்சனை வரலன்னா போர் அடிச்சிடும். நான் தான் முதல்லையே சொன்னேன், போர் அடிக்கும். எல்லாமே பிரச்சனை தான் சார். நம்ம முன்னால் எப்படி இருந்தோம், எனக்கு கூட தான் சார் கத்திரிக்காய் பிடிக்காதுங்க இன்னி வரையும். நீங்கள் கத்திரிக்காய் எந்த ரூபத்தில் எந்த சமையல்காரம் பண்ணாலும் சரி சாப்பிட மாட்டேன். எனக்கு என்னமோ அதுக்கும் எனக்கும் ஒரு பூர்வ ஜென்ம பகை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் எங்கள் அம்மா இருக்கும்போது கத்திரிக்காய் பண்ணாங்கன்னா அவ்வளோ கத்துவேன். எனக்கு தான் கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு தெரியும். ஏன் வச்சு எங்கள் அம்மாட்டே இல்லைடா உடம்பு சரியில்லை, காய்கறி கடைக்கு போடல, நைட்டுக்கு வேறு கறிக்காய் பண்ணிக்கிறேன், இது எதாவது சாப்பிட்றானே, வேணாம் எனக்கு வேணாம், சாப்பாடு வேணாம் அப்படின்னு முறைக்காக வெறும் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவேன். அப்போ அம்மா இப்போது கத்திரிக்காய் வைக்கிறான். கத்திரிக்காய் தான் எனக்கு பிடிக்காதுல்ல, உனக்கு பிடிக்கலன்னா அதெல்லாம் என்ன தெரியுமா, அதுக்கு சாப்பிடு, எனக்கு வேணாமா. மேடு இல்லை வீட்டில் இருக்காங்களே சமையல்காரங்க, அவங்கள கூப்பிட்டு மம்மி இதை ஃப்ரிட்ஜில் வைங்க, நாளைக்கு சுட வச்சு கொடுக்கலான்னாரு. இன்றைக்கே கத்திரிக்காய் பிடிக்கல, அது உள்ளே போய் நாசமாகி நாளைக்கு வரும், வேறு வழி இல்லை. எல்லாமே பிரச்சனை தான். சில இடத்துல ப்ராக்டிக்கலாகவே வரும் சார். மெட்ராஸ்லலாம் இங்கே பஸ்ஸு எப்படி தெரியல, மெட்ராஸ்லலாம் பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலியோட பஸ்ஸில் ஏறவே முடியாது, அது ஆஃபீஸ் ஹவர்ஸில். வெளியில் கூட்டிட்டு போகலான்னு என்ன நானும் ஒய்ஃபும் ஏறுறோம். அது என்னவோ தெரியலங்க, எந்த பஸ்ஸில் இருந்தாலும் ஒய்ஃபு பெண்களுக்கு ஈஸியாக சீட்டு கிடச்சிடுது, நமக்கு தான் கிடைக்க மாட்டேது. நம்மளை தள்ளி 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 டிரைவர் பக்கத்தில் நிற்க வச்சுருவானுங்க. அந்த என்ஜின் கிட்ட காலெல்லாம் சூடாக இருக்கும். நம்ம ஹைட்டுக்கு திரும்பி பார்த்தா ஒய்ஃப் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது, ஏன்னா எல்லாம் ஹைட்டாக நிற்பானுங்க. எனக்கு என்னென்ன பயம், கரெக்டு 4வது ஸ்டாப்பிங் இறங்கணும், இவன் இறங்குவாளோ இல்லையோன்னு பயந்துக்கினே இருக்கேன். கரெக்டாக 4வது ஸ்டாப்பிங் வந்தது, இறங்கினேன். இறங்கி பின்பக்கம் பார்க்குறேன், காணும். வண்டியை எடுத்துட்டான் வச்சுக்க, அப்படின்னா எவன் ஓடுறது டிராஃபிக்கு. சரின்னு கூச்சத்தை விட்டு பரிமளம்னு திடீர்னு என்னங்கன்னு ஒரு குரல் கேட்டது. பார்த்தா வேற ஒரு பரிமளம், அது ஜன்னல் வழியாக கூப்பிட்டீங்களா ஆளுது. அதுக்கு பாருங்க, அவங்க ஹஸ்பண்டு குரல் இல்லை, என் குரல் இல்லைன்னு தெரியல. ஆனால் நம்ம பரிமளத்தோட அது பெட்டராக இருந்தது. அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல. கட்சியில் நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு. என்ன தூங்கிட்டாங்க, எப்படி 4 ஸ்டாப்பிங்கில் எப்படி தூங்குவேன் அப்படின்னா, நான் உங்களை மாதிரி வேணையா, நல்ல மனசு, உட்கார்ந்தவொடனே தூக்கம் வருது. அவள் அதுக்கும் பதில் வச்சுருக்கான். சார் பிரச்சனை வரும் சார், பிரச்சனை வரும். எல்லாமே பிரச்சனைன்னு ஒதுக்கிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு இது இருக்குது. நிறைய சில பேருக்கு எது பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணோம், சில பேர் இதுக்கு ஐடியா கேட்டு சுற்றிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கே தீர்வும் இருக்கிறது. பூட்டிய பூட்டுக்கு 3 சாவிகள் இருக்கிறது, எப்பொழுதுமே ஞாபகம் வைங்க. அதனால் பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது. பிரச்சனை நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு முதல்ல கேட்டுக்கணும் சார். அது தெரிஞ்சிங்கனாலே போதும், மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையில் அடைஞ்சிடலாம். நீங்கள் சிரிக்க பழகுங்க, நகைச்சுவையாக பேச பழகுங்க. ஒய்ஃபாக இருந்தால் கூட சரி, நல்ல நான் ஒன்றும் இல்லைங்க, பெஸ்ட்டு. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, டிவி பார்க்கும்போது கூட சீரியலை கட் பண்ணுங்க, நகைச்சுவை வைக்கிறாங்களா அதை பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், மனசு இதமாக இருக்கும். சீரியலை பார்க்காதீங்க. சொல்கிறோமே தவிர எங்கே கேட்க மாட்டீங்க. வீட்டிலே கேட்குறது இல்லையே. நான் இருக்கும்போது அவங்க பார்க்க மாட்டாங்க. நம்ம தான் ஊராக போயினுக்கிறோம், பார்க்குறாங்க. அன்றைக்கி டிவி சீரியல் பார்த்துட்டே இருக்கேன், நான் உள்ளே வந்துட்டேன், சீரியல் தான் பார்த்துன்னு இருக்கிறேன். நம்ம வாய் சும்மா இல்லை. அன்றைக்கி எனக்கு நாக்கில் சனி, சும்மா இல்லாமல் அப்படியே உத்து பார்த்தா அதில் ஏதோ ஒரு சீரியலில் ஒரு ஆள் 50+ 60+ இருக்கார். செவ்ப்பா எங்கள் மாமனார் மாதிரியே இருந்தாருங்க முகம். உண்மையிலேயே ஏய் உங்கள் அப்பா மாதிரியே இருக்கார். நான் அவளை குஷிப்படுத்தணும்னு நினச்சேன் சார். உங்கள் அப்பா மாதிரியே இருக்கார் அப்படின்னு நினச்சேன், குஷிப்படுத்தலான்னு. துருணியம் தான். அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா, அந்த கேரக்டர் பைத்தியமா சார், எனக்கு என்ன தெரியும். அப்போ அவள் எவ்வளோ நாசமாயிருக்கான்னு பாருங்கள் மூளை. அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமானேன், ஆக்சுவலாக உண்மையிலே இருந்தாலும் பைத்தியம். சாரி, ஒன்றும் அளவு இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் சார். சார் சந்திராயன் இறங்கணும்ல, உண்மையிலேயே அந்த டிவி முன்னால் அப்படியே உட்காந்துக்கிறேன். லேண்டர்
ஏன்னா இஸ்ரோ விஞ்ஞானிகள் மட்டும் கவலை இல்லை சார், ஒவ்வொரு இந்தியனுக்கும் கவலை இருந்தது அதில் வெற்றி அடையணும்னு. அதனால் அந்த ப்ராஜெக்ட் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உத்து பார்த்துன்னுக்கிறேன். எனக்கும் டிவிக்கும் நடுவில் வந்து நிற்கிறாப்புல. ஏங்க என்ன மாவு உயரமாகவே ஆகலை. அது ஒன்றும் இல்லைங்க, மாவு அரைச்சி வச்சாங்கன்னா புளிச்சு உயரமாகுமா, அன்றைக்கி உயரம் ஆகலையாம். எப்போ எது வந்து கேட்குறா பாருங்க, மாவு உயரமே ஆகலை. நான் சொன்னேன் 60 வயசாகுது, நானே இன்னும் உயரமாகலை போ. என்ன சீல எப்போ வந்து கேட்குறேன். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். அவங்க அப்படி தான் சில வாட்டி அவங்க பேசுறதை அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயினே இருக்கணும், அவ்வளோதான். நானும் அதெல்லாம் விளையாட்டாக எடுத்துப்பேன், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிவிடுவேன், அவ்வளோதான். உங்களுக்கு எப்போ நமக்கு எப்படிங்க 60ஆம் கல்யாணம்ன்றா, நம்மளே வயசு தெரியாமல் மூடி மறைச்சின்னு வரோம். ஆனால் இதில் ஒன்று நான் சொன்னேன், மற்ற ஆம்பளைங்க மாதிரி இல்லை. ஏன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சார், அந்த காலத்துலலாம் சார் பொண்ணுக்கும் பையனுக்கும் 20 வயசு வித்தியாசத்துலாம் கல்யாணம் பண்ணுவாங்க சார். இல்லை அப்போனா அவருக்கு வந்து 60 வயசு ஆகிடும், அந்த அம்மாவுக்கு 40 வயசு தான், ஆனால் 60 கல்யாணம் பண்ணணும். அதெல்லாம் தப்பு. நான் சொன்னேன் மீதி ஆம்பளைங்க மாதிரி என்ன நினைக்காத, ஆம்பளைங்களுக்கு 60 ஆன உடனே பொம்பளையும் சேர்த்து 60. நான் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வீட்டை பொறுத்தளவுக்கு உனக்கு எப்போ 60 சொல்லு, அப்போ தான் 60ஆம் கல்யாணம். ஏன்னா எப்படியும் உண்மை சொல்ல போகிறதில்ல, செலவு மிச்சம் விட்டுருங்க, அவ்வளோதான். என் ஒய்ஃபுக்கு எப்போவுமே வீடு வந்து நீட்டாக இருக்கணும், எடுத்த இடத்துல வெய்யி இதையே சொல்லினுப்பா சார். புக்கு பட்டிமன்றத்துக்கு, இலக்கிய பட்டிமன்றத்துக்கு 4-5 புக்கு ரெஃபர் பண்ணோன்னா அவன் என்னென்னா 4 எடுக்கிறீங்க, ஒன்று எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு திருப்பி இன்னொன்று எடுங்க. எடுத்த இடத்துல வைக்கிற புத்தியே இல்லை உங்களுக்கு. நான் ஒரு நாள் பார்த்தேன், உன்னை கடை தான் 20 வருஷம் முன்னால் ராயபுரத்துலேருந்து எடுத்துன்னு வந்தேன், வச்சிடவா அப்படின்னேன், அதோடு முடிஞ்சிச்சு. ஸோ பிரச்சனைன்னு வந்தால் சமாளிக்க தெரியணும், இல்லைன்னா கம்முன்னு போயிடணும். ஆக வெற்றி என்பது எது தெரியுமா? உண்மையிலேயே ஒரு கொள்கையை நோக்கி மகிழ்ச்சியாக உழைப்பது வெற்றி, ஒற்றுமையுடன் உழைப்பது வெற்றி. அந்த வெற்றியை இன்று வரை அடைந்து இன்னும் தொடர உங்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.